பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவில வந்து காமெடி, லவ், ரிவெஞ்சுன்ட்டு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலா எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல ரீசெண்டா 3 Dads 1 Moment ஒரு கொரியன் டிராமாவை போட்டுட்டு இருக்கோம். அந்த டிராமாவையும் மிஸ் பண்ணாம போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாமா. மூவியோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு கல்யாண பொண்ணு தான் கட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ராக், அது பத்தல போல இருக்கு. அவங்களோட மேட் வந்து, மேடம் கொஞ்சம் நீங்க உங்க உடம்பு லூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் என்னால பின் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பட்டன் வந்து போட முடியல. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால நிறைய சேஃப்டி பின் எல்லாம் யூஸ் பண்ணி ஒன்னா பின்னாடி குத்திட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அங்க இன்னும் 3 பின்னு குத்தணுமா. அதனால அந்த மேட் வந்து அங்க இருக்கவங்களை பார்த்து, மேடம் நீங்க கொஞ்சம் உங்க ஸ்டொமக் உள்ள தள்ளுறீங்களா, அப்பதான் என்னால குத்த முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னும் போட்டு விட்டுடுறாங்க. போட்டு விட்டுட்டு அவங்கள போகவும் சொல்லிடுறாங்களா. அப்ப முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அவங்க பின்னாடி பார்த்தா அந்த குத்துன பின் எல்லாம் வந்து வந்துட்டே இருக்கு. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் லூ தான். அப்ப லூ அது தெரியாமலே அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க, மேடுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் அந்த வெட்டிங் நடக்க போற இடத்துல தான் காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்களா கெஸ்ட். அப்ப இருக்க 2 பேர்லாம் பார்த்துக்கிட்டு, இப்ப யாரை வந்து இந்த ஃபூ கல்யாணம் பண்ண போறான்னு தெரியலையே, எந்த பொண்ணை பார்த்து வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஃபூன்றது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினும் காட்டல. ஃபூவை பத்தி பேசுறாங்க. அப்ப அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா ஃபூ கல்யாணம் பண்ற பொண்ணா இருந்தா அழகா இருக்கும். அது மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், ரொம்ப ரிச்சானவங்களா இருப்பாங்க. அப்பதானே இவெல்லாம் கல்யாணம் பண்ணுவான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஃபூவை பத்தி. அதுக்கப்புறம் ஃபூவோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஃபூவோட தாத்தா இந்த கல்யாணத்துக்காக இவர் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதனால ஃபூக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஃபூ எந்த பொண்ணை கல்யாணம் பண்றான்னு அவனுக்கே எனக்கு தெரியாது. தாத்தா தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி வச்சது. இப்போ எல்லாருமே பிரைட் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருக்கும். அப்போ டோரும் திறக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம பிரைடான ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோட அப்பவும், நீ ஃபூ பாடுற பொண்ணு வர அப்படின்ற மாதிரி திருப்பி நிற்க வைக்கவும், அப்போ ஃபூவும் ரொம்ப ஆச்சரியமா யார் இந்த பொண்ணு அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்காரு மேலே ஸ்டேஜில் நின்றுட்டு. அப்போ எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் ஷாக்கே ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஓவர் வெயிட், ரொம்ப சப்பியாக இருப்பாங்களா. அவங்கள பார்த்து ஹீரோக்கு என்ன பேசணுன்னே புரியல. நம்ம ஹீரோயின் வந்து, நான் தான் லூ, நான் தான் இந்த இடத்துக்கு பிரைடா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வச்ச கண்ணு வாங்காம நம்ம ஹீரோ ஃபூவையே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க நடந்து போயிட்டே இருக்கத்த கீழே கேமராமேன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா. அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோனை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜே, இவங்களை எப்படியாவது நம்ம போடணும், எப்படி ஃபூ இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி போட்டோவா எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கும் போது இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வேற அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, அம்மா அப்பா என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இதுல வேற ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து, நீ யாருமா அப்படின்னு கேட்டா ஹீரோயின் வந்து, நான் தான் பிரைடு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே அம்மா இங்க பாருமா அவ பிரைடுன்றா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பாக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. தாத்தா உடனே, ஐயோ என் நெஞ்சு வலிக்குது, என் பேரன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்றானே அப்படின்ற மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அதனால சரி ஓகே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. போட்டோ எடுக்கிறவங்களாம் நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவ ஒரு குண்டான பிக்கு, இவளெல்லாம் போயிட்டு ஃபூ கல்யாணம் பண்ணிக்க போறாரா, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல, இதெல்லாம் லைவ்ல எடுத்து போடணும் நம்ம ஃபேஸ்புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் மூஞ்சில் லைட்டாக கீரி இருக்குமா, அந்த கீரில் பார்த்து வேற ரொம்ப பேசுறாங்களா. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பார்த்து, ஃபூ என்ன பண்றீங்க நீங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு நீங்க வேற யாரையாவது பண்ணியிருக்கலாம், எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு பொறுத்தது போதுன்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல கேமராமேன் கிட்ட போறாங்க. கேமராமேன் கிட்ட போயிட்டு, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, அவன் மறுபடியும் நம்ம ஹீரோனை பார்த்து, என்ன பிரச்சனைனா நீ தான் ஒரு குண்டு பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. டக்குன்னு அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து அவன் மேலேயே ஊற்றி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கேமராவை எடுத்து நல்லா உடச்சி தூக்கி போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தால, அவளை பார்த்து, உனக்கு என்னடி பிரச்சனை, உனக்கும் இதே மாதிரி நிலைமை வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப ஓவரா பேசுறா. நம்ம ஹீரோனை பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை நீ ஒரு பிக்குன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்தது. டக்குன்னு ஹீரோ பார்த்து, ஹனி எனக்காக இந்த பொக்கேவை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி போட்டு, என்னடி உனக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்டா, அந்த பொண்ணு மறுபடியும் நம்ம ஹீரோனை பார்த்து பொடி பிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே அடிக்க வராங்களா. இந்த டைம் ஹீரோயின் வந்து அவ கையை பிடிச்சி மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுறாங்க. அவ விழும்போது அவ ட்ரெஸ்ல இருந்து ஏதோ ஷார்ட்ஸ் மாதிரி விழுந்துருதா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நீயே உன்னோட ஷேப்பை வந்து மறைச்சிட்டு இப்படி எதோ போட்டு தெரிஞ்சிட்டு இருக்க, நீ என்ன பேசுறியான்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு சரி போலான்ற மாதிரி போயிட்டு அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் வந்து அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கையெல்லாம் நீட்டி நம்ம ஹீரோ பார்த்து, ஹனி என்னை மேலே தூக்கி விடுங்க ஸ்டேஜுக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்க, ஹீரோவும் நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை கொடுக்குறாரு. அவர் ஒருத்தரால நம்ம ஹீரோன்னு தூக்கவே முடியல. ஏன்னா ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டு. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா அம்மா பார்த்து, அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, அவங்க அப்பாவும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு ஹீரோ கூட சேர்ந்து ஹீரோயினை தூக்கி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் 2 பேரும் ஏதோ ஃபோர்ஸ் கொடுத்து ஹீரோயினை தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்கவரை ஹீரோவை பார்த்து, உங்களுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமானு கேட்க, நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஓகே தான் சொல்லணும். ஆனால் அவர் உடனே அவங்க அப்பா அம்மா பார்த்து, அம்மா என்னம்மா நம்ம மாட்டிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்ட தாத்தா, ஐயோ எனக்கு மறுபடியும் நெஞ்சு வலிக்குதே, நான் என்ன பண்றது தெரியலன்ற மாதிரி ஆக்டிங்கை போட ஹீரோ வந்து சரியா மாட்டிக்கிட்டாரு. அவரால் வேற எதுவும் சொல்ல முடியலங்க. அதனால அங்க இருக்கவர்கிட்ட,
எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோனும் எனக்கு டபுள் ஓகே, நான் எங்க வேணா வந்து சொல்லுவேன்ற மாதிரி ரொம்ப கத்தி சொல்ல ஹீரோ வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொண்டு வராரு. அது கொண்டு வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இதான் என்னோட ஃபேமிலி பிரேஸ்லெட், இது ரொம்ப காஸ்ட்லி, இது கல்யாணம் ஆக போறவங்க போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ போடலான்னு நம்ம ஹீரோன் கையில போட்டா அங்க கையில போகவே மாட்டேங்குது. அவரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறாரு, அது உள்ளவே போக மாட்டேங்குது, ஏதோ கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்குது. இதுக்கு மேல நம்ம ஹீரோவால ட்ரையே பண்ண முடியாததுனால ஹீரோ வந்து அந்த பிரேஸ்லெட்டை கையில எடுத்துட்டு, என்னால இதுக்கு மேல உன் கையில போட முடியல, இதுக்கு மேல தள்ளினா உன் கை தான் வலிக்கும்னு சொல்லிட்டு அவர் போடாம இருந்தா இதை நீ கையிலேயே வச்சுக்கொன்ற மாதிரி கொடுக்குவோம். நம்ம ஹீரோன் ஒன்னே இல்ல வேணாம், இது காஸ்ட்லின்னு சொல்றீங்க, ஃபேமிலி பிரேஸ்லெட் சொல்றீங்க, கொடுங்க நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கையில ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கிறாங்க. அங்க கையில ரத்தமா ஊத்துது. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் இருந்தாலுமே போட்டுக்கிட்டு, இங்கே பார்த்தீங்களா நம்ம ஃபேமிலி பிரேஸ்லெட்டை நான் கையில் போட்டுக்கிட்டேன், நமக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கை காட்டிட்டு இருக்கேன். உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு வேகமாக கட்டி பிடிக்க வராங்களா. நம்ம ஹீரோ வேணாம் தெய்வமே அங்கே நின்று வராதன்ற மாதிரி கையாட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கிட்ட வேகமாக ஹக் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கேன். அந்த பக்கம் அப்பா அம்மாலாம் பிடிக்கிறாங்க என் பையன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் ஓடி போனவங்க கட்டி பிடிக்காம ஹீரோ பார்த்து நல்ல வேலை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்லாம் மேரேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்களா. ஹீரோ வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு கையிலெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கையில் அடிபட்டிருக்கோம்ல அந்த பிரேஸ்லெட் போடும்போது. நம்ம ஹீரோ இதை பார்த்துருவாரு. சரி பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே நம்ம ஹீரோனுக்கு அங்கேயே உட்காந்து நம்ம ஹீரோன் கையில் மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாரா. போட்டு விட்ட அப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து சரி ஓகே நீ இங்கே படுத்து தூங்கிரு, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே போகலான்னு பார்ப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோன் விடாம ஹீரோ பிடிச்சி இழுத்து பெட்ல போட்டு அது எப்படி உங்களை இன்னைக்கு விட்டுருவேன், இன்னைக்கு தான் நமக்கு மேரேஜ் நடந்துச்சுல, இந்த நாளை நான் சும்மா வேஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரே ஜம்ப் நம்ம ஹீரோ மேலே போய் விழ நம்ம ஹீரோவா ஏன் மூச்சு போச்சு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அங்கே இருக்காரா. நம்ம ஹீரோயின் ஒன்னே ஹீரோ கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ ஒன்னே கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா, இப்படிலாம் பண்ணது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் என் தாத்தா மட்டும் தான், என் தாத்தாவால் மட்டும்தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணேன், இல்லைனா உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணோம், சரி இருந்தாலும் நடந்துருச்சு, இனிமேல் நம்ம மேரேஜை வந்து நம்ம ப்ரைவேட்டாக தான் வச்சுக்கணும், நம்மளோட மேரேஜை நீ பப்ளிக் ஆக்கவே கூடாது, ஏன்னா நான் வந்து ஒரு மூவி ஸ்டார் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ இதெல்லாம் போய் வெளியே சொல்லி தொலைச்சிடாத, சீக்ரெட்டாக வச்சுக்கொண்டுமா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை ஹீரோயின் கிட்ட நிறைய ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா நீ இனிமேல் நீ டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லை சும்மா என் மேலே வந்து விழாதுன்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்க போயிடுறாரா. நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது இவர் கல்யாணத்தெல்லாம் சீக்ரெட்டாக வச்சுக்க சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் அது கல்யாணம் தானே, நீங்க கண்டிப்பா என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பாக்கு தான் கால் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா ஹீரோனோட அப்பா வந்து ஒரு மூவிக்கு இன்வெஸ்டர்ல ரொம்ப பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல ஹீரோயின் கிட்ட இப்பதான் ஹீரோ வந்து ஒரு சண்டையில சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா எனக்கு மூவில வந்து ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைன்ற மாதிரி சொல்லியிருக்கவும் நம்ம ஹீரோயின் இது புரிஞ்சுக்கிட்டதுனால அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா நீங்க இன்வெஸ்டர் தானே, எனக்கு தான் கல்யாணம் ஆச்சுல, என் ஹஸ்பண்டுக்கு எதனா சான்ஸை உருவாக்குங்க, லீட் டைரக்டர் கிட்ட எதனா பேசுங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஃபேமிலிக்கு நீங்க பண்ணாம வேற யார் பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படின்னா இவர்கிட்ட சொல்லலான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோ அப்போ வராரு. ஏன்னா ஹீரோயின் வந்து அப்போ சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோ உடனே ஹீரோயின் பார்த்து இந்த உடம்பு வச்சுக்கிட்டும் நீ என்ன சிப்ஸ் சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி பார்க்க ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ என்னன்னு கேட்குறாரு. உடனே ஒரு கால் வந்துடுது. கால் எடுத்து பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் தான். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி டூ ரூப்பிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அந்த ஆக்ட்ரஸ் வந்து டைரக்டர் லீ கிட்ட உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்கள் ஒரு மூவியில் ஹீரோவை நடிக்க போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். ஓ அப்படியா உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சரி ஓகே நான் ரெடியாக இருக்கேன், நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு. மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து உங்ககிட்ட நான் இப்போயாவது ஒரு குட் நியூஸ் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ உடனே ஒரு மெய்ட் வந்துடுறாங்க. மெய்ட் வந்துட்டு ஹீரோ பார்த்து உங்களை பார்க்க டூ ரூப்பிங் வந்திருக்காங்க, சீக்கிரம் வந்து வெளியே வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த டூ ரூப்பிங்கை நம்ம ஜூலின்னு கூப்பிட்டுக்கலாம். ஜூலி வந்து வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்காம போயிடுறாரா. நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த ஜூலியை பற்றி நல்லாவே தெரியும். அவள் கொஞ்சம் மோசமானவ, என்னதான் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் அவள் கொஞ்சம் செல்ஃபிஷ். நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் வலிஞ்சு வேற பேசுவாளாம். இது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா ஒரு இன்வெஸ்டரோட பொண்ணு. அப்போ நம்ம ஹீரோனுக்கு தெரியாத ஆக்ட்ரஸ் பற்றிலாம் நம்ம ஹீரோனும் சரி ஒரு பக்கவான காஸ்டியூம் போட்டுட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. வெளியே போய் பார்த்தா இந்த ஜூலி இருக்கால, ஜூலி வந்து நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்டு ஏதோ ஸ்கிரிப்டை படிச்சு காட்டுறன்ற பேரில் ரொம்ப வளைஞ்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வெளியே போய் பார்த்தோன்னே இதெல்லாம் பார்த்துறாங்களா. பார்த்த உடனே ஜூலியை பார்த்து ஓ ஜூலி நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, நீங்கள் தான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த ஜூலி உடனே நம்ம ஹீரோனை பார்த்து ஓ உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கா, பரவாயில்லையே லூ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஹீரோவாக போகிறவரோட ஒய்ஃபு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது கிஃப்ட் கொண்டு வரலன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நெட் கோட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து நம்ம ஹீரோனுக்கு அவளே போட்டு விட்டுறாளா. ஆனால் அது பத்த மாட்டேங்குது, வேண்டே தான் வாங்கிட்டு வந்திருப்பா போல. அவளும் சொல்கிறா ஐயோ உங்கள் சைஸ் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்ல ஹீரோன் உடனே இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுட்டு ஓ சைஸ் தெரியாமல் வாங்கி வச்சிட்டிங்களா,
இந்த ட்ரெஸ் அவ்வளோ நல்லா இல்லை, நீங்களாம் போட்டிருக்கீங்களா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கோட் மாதிரி, இந்த கோட் மாதிரி ட்ரெஸ்ஸு தான் என் பாத்திங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன், குளிச்சு முடிச்சுட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம், நான் குளிச்சு முடிச்சு தொடச்சிக்க இதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட, இதை பார்த்த ஜூலி உடனே கோவத்தில் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட போயிட்டு ஐயோ எனக்கு வலிக்கு விடுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே விழுற மாதிரி போறாளா. நம்ம ஹீரோவும் அப்போ பிடிச்சிடுறாரு அந்த பொண்ணை. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் காண்டாக்குறாங்க. அப்போ இந்த ஜூலியும் ஐயோ தெரியாமல் இருந்துட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் நின்று அந்த ஜூலியவே தள்ளி விட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் ஹீரோ மேலே விழுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஜூலியை பார்த்து ஐயோ நானும் தெரியாமல் விழுந்துட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜூலிக்கு இதை பார்த்தா இன்னுமே காண்டாகுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து விழுந்திருப்பாங்களே, அவங்களோட மாடல் ட்ரெஸ் ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்குமா, அதனால காலில் கொஞ்சம் அந்த தைலெல்லாம் விட்டு போயிடுது. அது அப்படியே கொஞ்சம் வேகமாக கிழிஞ்சிடுது. நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நான் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது இப்படி தான் வந்து பேசுவியா, இவங்க யார் தெரியுமா, என்னோட மூவியில் நடிக்க போகிறவங்க, எனக்கு சான்ஸ் கொடுத்தவங்களும் இவங்க தான், இப்படி தான் நான் பண்ணிட்டு இருப்பியா, அதே ஒரு டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு இப்படி தான் கிழிஞ்சு போயிட்டு நின்று இருப்பியான்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை அங்கேயே திட்டிட்டு இருக்காங்க அந்த ஜூலி முன்னாடியே. நம்ம ஹீரோனை அந்த மறைக்க பார்க்குறாங்க. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் கரெக்டாக அங்கே வராரு. வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பாஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், உங்களோட மேரேஜ் வீடியோ வந்து வெளியே லீக் ஆயிடுச்சு பாஸ், நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கணும் தானே நினச்சிங்க, ஆனால் லீக் ஆயிடுச்சு, அதுவும் ஐபி அட்ரஸ் வந்து இந்த வீட்டில் தான் இருக்குது, அது மட்டும் இல்லை நுயாங்குன்றது ஒரு பேரில் தான் அது ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த பேர் வந்து ஆக்சுவலி உங்கள் ஒய்ஃபோட இன்னொரு பேர் பாஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக். அது மட்டும் இல்லை பாஸ், ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ உங்களோட ஹேட்டர்ஸாக மாறிட்டாங்க, அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சிரிச்சு உங்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு சரியான கோவம். அங்கே யார்கிட்டயும் அப்புறம் பேசவே இல்லை. ஹீரோனை ரூம்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ, மேரேஜை சீக்ரெட்டாக தானே வச்சுக்கணும்னு சொன்னேன், இப்படி நீ இன்னொரு பேரை யூஸ் பண்ணி இந்த வீடியோவை நீ ரிலீஸ் பண்ணா எனக்கு இன்னும் இது தெரியாமல் போயிடுமா, நான் கண்டுபிடிக்காம விட்டுவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, என்ன தைரியத்தில் இதை பண்ண, இது நீ பண்ணதுனால எனக்கு மூவி ஃபீல்டில் எவ்வளோ பெரிய ஸ்பாயில் ஆக போகுது தெரியுமா, என்னோட ஒர்க் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி நடிக்கிறது என்னோட ஃபேன்ஸ் எல்லாமன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கோவத்தில் ஹீரோனை பார்த்து இனிமேல் நீ வெளியே வராத, நான் எந்த மீட்டிங் போனாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல, ஹீரோன் வந்து ஹீரோ கை பிடிச்சி ஏதோ சொல்லான்னு போகிறாங்க. இருந்தாலுமே ஹீரோ கொஞ்சம் கூட காதில் வாங்க மாட்டார். ஹீரோனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் பக்கமே வராத இனி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோமா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது நான் வரமாட்டேன் வீட்டுக்கு கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கிளம்பியே போயிடுறாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட ஹீரோனை பார்க்கவே இல்லை. ஹீரோனோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கூட அவர் கேட்கவும் இல்லை. அவர் போயிட்டே இருக்கு. ஹீரோன் கடைசியாக ஹீரோ பார்த்து நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கேன், என்னை உங்கள் ஒய்ஃபை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ ஒன்னே இது இப்போ தான் உனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவோம். இப்போ நம்ம ஹீரோயின் ஒன்று டிசைட் பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் குறைச்சே ஆகணும், இவர் திரும்ப வரத்துக்குள்ளே ரொம்ப எக்ஸசைஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணி வெயிட்டை ஃபுல்லாக குறைக்கணும், அவரே அவர் பேசினதுக்கு வருத்தப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெட்டில் உட்காந்துட்டு. மெய்டு வந்து உங்களுக்கு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமான்னு கேட்க நம்ம ஹீரோயின் வாயிலேருந்து தனியாக ஊற்றுது. இருந்தாலுமே ஹீரோயின் இல்லை சாப்பிடக்கூடாது, கட்டுப்பாடோடு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும், வெயிட் குறைக்கணும் ஒரு வரத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பல விதமான ஜூஸ்லாம் இருக்கும் போல், ஏதோ 6 விதமான ஜூஸாக டயட் ஜூஸாக ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த மெய்டு வந்து மூக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேம் இந்த ஸ்மெல்லே தாங்களே எப்படி குடிப்பீங்கன்ற அளவுக்கு அந்த ஜூஸை கொண்டு வராங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சு அந்த பவுலை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இதில் அந்த ஜூஸ் குடிச்ச வர நம்ம ஹீரோனுக்கு அப்பப்போ ரெஸ்ட் ரூம் வந்துட்டே இருக்கா. அவங்களும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வராங்க. அவங்களால ஒரு நேரத்தில் முடியவே மாட்டேங்குது. இப்படியே கொஞ்ச நாள் இவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்குவோம். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வரும்போது மெய்ட் பார்த்தோன்னே ஹீரோனை பார்த்து என்ன மேடம் இப்படி ஆயிட்டீங்க, இவ்வளோ ஒல்லியாவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒல்லி ஆயிட்டீங்களே, ஒல்லியானது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் இருந்ததில்ல அதையும் காணும் மேடம், இவ்வளோ அடக்காயிட்டீங்களே, நானே விட்டு அவங்கள லவ் பண்ணுறவன் போல, எனக்கு ஆனந்த கண்ணீரை அடக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த மெய்டு அங்கேயே அழுதுட்டு இருக்காங்க. இதில் வேற ஏதோ பெரிய பில்டிங்கில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாரோட ஃபங்க்ஷன்னா இந்த டேரக்டர் லீ இருக்காருல்ல, அதான் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்களோ ஒரு டேரக்டர் கிட்ட, அந்த டேரக்டர் தான் இந்த டேரக்டர் தான் இப்போ நம்ம ஹீரோ வச்சு மூவி எடுத்துகிட்டு இருப்பாரு. அந்த டேரக்டரோட ப்ரோக்ராம் தான் டேரக்டர் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்காரு. அது மட்டும் இல்லை இந்த மூவிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கள்ல அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் வேற ஏதோ லூன்ற நேம்லேயே ஸ்டார்ட் ஆகுதா. அவங்கள பார்த்து இந்த டேரக்டர் வந்து ரொம்ப வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு, வாங்கன்னு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. இவங்க யாருன்ற மாதிரி இன்னும் எதுவும் காட்டல. வந்தவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேரும் காட்டிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்திருப்பாங்கல்ல நிறைய கெஸ்ட்டு, அதில் வந்து 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இங்கே இருக்காரே இந்த ஃபூ வந்திருக்காருல அவரோட ஒய்ஃப் ரொம்ப குண்டா இருப்பாங்களா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜூலி வந்துடுறா. வரும்போதே அவளோட அசிஸ்டண்ட்டை கூடவே கூட்டிகிட்டு தான் வந்திருக்கா. அந்த கெஸ்ட் எல்லாம் இந்த ஜூலியை பார்த்துட்டு ஓ இவங்களா ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜூலி வந்தது வராதுமா ஹீரோ கிட்ட போயிட்டு
போயிட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஒய்ஃப் லூ வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் சமாளிக்கலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஹால்குள்ளே டோரு தந்துட்டு யாரும் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இவங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதான் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஜூஸ்லாம் குடிச்சிருப்பாங்கல்ல, அதனால அவங்களுக்கு நல்லாவே வெயிட் குறைஞ்சிருக்கும் அந்த கொஞ்ச நாள்லயே. அவங்க வரும்போது ஜூலியை பார்த்துட்டு என்ன ஜூலி என்னை கூப்பிட்டு போல இருக்கு அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோவா யார் இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நடந்து வரும்போதே அங்கே இருக்க கெஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு யாராவங்க இவ்வளோ அழகா இருக்காங்களே, யார் இதுன்னு தெரியலேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல லீ வந்து நம்ம ஹீரோயின் வரும்போதே இது யாரு லூவா, இவங்கள இருக்காங்க, இவங்கள முன்னாடி நான் பார்த்தப்ப ரொம்ப குண்டா இருந்தாங்களே, எப்படி இவ்வளோ ஒல்லியானாங்கன்ற மாதிரி டேரக்டர் பார்த்துட்டு இருக்க. அப்போ இந்த ஜூலியோட அசிஸ்டன்ட் இருப்பால அவ ரொம்ப பேச ஆரம்பிச்சுடுறா. நம்ம ஹீரோனை பார்த்து நீ யாருன்னே எங்க யாருக்கும் தெரியாது, ப்ரோக்ராம்ல வந்து இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத, இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல நம்ம ஹீரோ பார்த்து ஓ அவ அப்படி சொல்லிட்டாலே அப்ப நான் இங்கேருந்து கிளம்புவா அப்படின்ற மாதிரி ஹீரோன் அங்கேருந்து திரும்பி போகலான்னு பார்க்குறாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கையை நோட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஹீரோயின் கையை பிடிச்சி பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேமிலி பிரேஸ்லெட்டை ஹீரோயின் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்தா ஹீரோ ஷாக்கில் நீ உண்மையாகவே லூ தானா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனும் நான் அப்பத்துலேருந்து அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த அசிஸ்டன்ட் ஒன்னே நம்ம ஹீரோனை பார்த்து இவன் நடிக்கிறதுலாம் நம்பாதீங்க, கண்டிப்பாக அந்த லூ வந்து குண்டா இருக்கல்ல, அதனால தான் அவள் வர முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆளை செட் பண்ணி இந்த பிரேஸ்லெட்லாம் கையில் போட்டு அமுச்சு விட்டுருக்கா. இதுதான் கண்டிப்பாக நடந்திருக்கும், இவளை கண்டிப்பாக லூவாக இருக்க முடியாது, எப்படி கொஞ்ச நேரத்தில் வெயிட்டை குறைச்சிட்டு இருப்பான்ற மாதிரி ஹீரோனை பார்த்து ரொம்ப ஓவரா பேச நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவம் வந்துடுதா. அதனால எல்லாரும் முன்னாடியும் அங்கேயே அந்த பொண்ணை அரைஞ்சு விட்டுறாங்க. ஜூலி ஒன்னே கோவத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க நீ யாருன்னு தெரியல, நீ பாட்டுக்கு வந்து என்னோட அசிஸ்டண்ட்டை வேற அடிக்கிறியா, யார்டி நீ அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க பின்ன என்னை வந்து சும்மா சீண்டிட்டு இருந்தா நான் பேசாமல் நின்றுட்டு இருக்கவா, அதனால தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு பொண்ணு வரா. இவ பேர் தான் சூ, நம்ம ஹீரோவோட தங்கச்சி. அவ பாட்டுக்கு வந்துட்டு இவளெல்லாம் யார் உள்ளே விட்டது அப்படின்ற மாதிரி கத்திட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு ஜூலியை பார்த்து ஜூலி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜூலியும் சூவை பார்த்து ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா. அப்போ இந்த சூ வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை பார்த்து என்ன நான் இவ்வளோலாம் கூப்பிட்டு நிற்க வச்சிருக்கீங்க, இவ யாருன்னே தெரியல, எப்படி உங்கள் ஒய்ஃப் தான் நல்லா குண்டா இருப்பாங்களே, அவங்க என்ன கொஞ்ச நாள்லேயே வெயிட்டை குறைச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நம்பவா முடியுது, இவ நல்லா ஏமாத்திட்டு இருக்கா நம்மளை வந்து, இவ கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்லாம் கிடையாது, இவளை எங்கேருந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சூவை பார்த்து என்ன சூ பேசிட்டு இருக்கா, டேரக்டர் லீயும் மீறி என்னோட ஹஸ்பண்டையும் மீறி நீ என்ன வெளியே தள்ள போறியா அப்படின்னு கேட்க சூ உடனே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கா, உனக்கு அவ்வளோ தைரியமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே நம்ம ஹீரோனை வந்து அவ கை வாங்கிட்டு போற அடிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து சூ கையை பிடிச்சிட்டு என்ன சூ பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் நீ பண்ணுவியா, உன் சிஸ்டர் இன்லாவை இப்படிதான் அடிக்க போவியான்னு சொல்லிட்டு சூ கையை வந்து உதறி விடுவோம். அப்போ அந்த சூ ஒன்னே எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் உங்களோட ஒய்ஃபை நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியேந்து ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் கூட ஒரு மெய்டு இருந்தாங்களா, அந்த மெய்டு தான் மேடம் என்ன உள்ளோட சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு இந்த சூ ஒன்னே ஹீரோ பார்த்து பார்த்தீங்களா நம்ம ஆண்டியே வந்துட்டாங்க, இந்த மெய்டு ஆண்டியே நம்ம கேட்டுருவோம், எல்லா உண்மையும் வந்துடும், இவங்க தானே வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மெய்டை உள்ள விட சொல்ல. ஆனால் அந்த மெய்டு உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோன் கிட்ட தான் போய் பேசுறாங்க. அப்போ அந்த சூ வந்து மெய்டை பார்த்து ஆண்டி நீங்களே சொல்லுங்க இது லூ கிடையாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது மெய்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கா, இதுதான் உன் அண்ணனோட ஒய்ஃப், இவங்க தான் லூ அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த மெய்டை பார்த்து அந்த சூ என்ன சொல்றான்னா ஆண்டி போய் சொல்லாதீங்க உண்மையை மட்டும் பேசுங்கன்னு சொல்லும்போது மெய்டு மறுபடியும் நீ எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரிம்மா, இதுதான் உண்மையாகவே உங்கள் அண்ணனோட ஒய்ஃபு, இவங்க வெயிட் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு ஹீரோவை பார்த்து பார்த்தீங்களா பாஸ் உங்களுக்காக வந்து உங்கள் ஒய்ஃப் எப்படி வெயிட்டை குறைச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு குறைச்சாங்க, இவ்வளோ நாள் ரொம்ப வீட்டில் அழுதுகிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்துட்டோன்ட்டு இப்படி வெயிட்டை குறைச்சிருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒன்னே ஐயோ ஆண்டி நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் முதல்ல ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க அந்த ஆண்டி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்து மேடம் நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்களே நீ கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த டேரக்டர்லேயே இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு இந்தாங்க எனக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, இந்த கிஃப்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க டேரக்டர் லீயும் இந்த கிஃப்ட்டை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து எல்லா காட்ஸையும் கூப்பிட்டு இந்த அசிஸ்டண்ட்டை கூட்டு போக சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோட ஒய்ஃபையே ரொம்ப எதிர்த்து பேசியிருப்பாள், அதனால கூட்டு போக சொல்ல இந்த அசிஸ்டன்ட் கத்துறா ஜூலியை பார்த்து வேற சொல்றா ஜூலி என்னை காப்பாத்துங்க, நீங்க இப்பெல்லாம் நிற்கக்கூடாது, என்னை கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்ல அந்த ஜூலியால எதுவுமே பேச முடியல, ஏன்னா ஹீரோட ஒய்ஃபை தப்பா பேசிட்டல, அதனால ஜூலி சைலண்டா நின்றுட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து அது மட்டும் இல்லை ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து என்ன சொல்றாருன்னா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறாங்க அப்படி என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோ சொல்றாரு உனக்கு எப்படி இந்த இன்வெஸ்டர்ஸ் பற்றிலாம் தெரியும், டேரக்டர்லி எப்படி தெரியும்னு கேட்க நம்ம ஹீரோயின் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஜூலி வந்து ஹீரோ கையை பிடிச்சி இழுப்பாளா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட கீழே விழுந்துடுறாரு.
விழும்போது ஹீரோ வந்து ஹீரோனை கிஸும் பண்ணிடுறாரு. இவங்க 2 பேரும் இப்படி கீழே படுத்துட்டு இருக்கத்த தங்கச்சி கை பார்க்குறா. அப்போ சூ உடனே அவங்க அண்ணனை பார்த்து, ஃபூ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்ப மானியத்தை இப்படி தான் வாங்குவீங்களா, இப்படி யாருன்னே தெரியாதவ கூட இப்படி கீழே விழுந்து கீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்க நம்ம ஹீரோ மறுபடியும் சூவை திட்டுறாரு. சூ மறுபடியும் இப்படி பேசாத, அது உன்னோட சிஸ்டரின்லா தான், எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு இல்லை, திரும்ப திரும்ப ஏன் அவளை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த சூ அக்செப்டே பண்ணிக்க மாட்றா. அவள் பாட்டுக்கு கண்டபடி பேசுகிறா. இல்லை இவ என் சிஸ்டரின்லாம் கிடையாது, இங்கே இருக்கா பார்த்தீங்களா ஜூலி, இவ தான் என்னோட சிஸ்டரின்லா, இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை தான் நான் அப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன், கண்டிப்பாக இவ யாருன்னே தெரியல, ஏதோ குண்டா இருந்து வெயிட்டு குறைச்சிட்டு வந்தான்னு சொன்னால் நீங்கள் இப்படி நம்பிடுவீங்களா, நானும் ஒத்துக்க மாட்டேன், அதுவும் இவளெல்லாம் என்னால் சிஸ்டர் இல்லாமல் ஏதுக்கவே முடியாதுன்னு சொல்ல. அப்போ ஜூலி என்ன நினச்சான்னு தெரியல, ஏதோ இந்த சண்டேலாம் வேணான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டர் லீ கிட்ட போயிட்டு, டேரக்டர் லீ நீங்கள் இப்போ வரீங்களா, என் கூட டான்ஸ் ஆடலாம், இந்த ப்ரோக்ராமை நம்ம நல்லபடியாக கொண்டு போகலாம், என் கூட டான்ஸ் ஆட வரீங்களான்னு கேட்க டேரக்டர் லீயும் சரி ப்ராப்ளம் சால்வ் ஆனால் சரின்ட்டு அவ கூட போகிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் எப்படியாவது இந்த ஜூலியை வந்து கொஞ்சம் நல்லா சேஃபாகவே பார்த்துக்கணும், நம்ம ஒய்ஃப் வந்து ஜூலியை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாது, ஏன்னா ஜூலி வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜூலியும் டேரக்டர்லேயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்ட கீழே இருக்க கெஸ்ட் எல்லாரும் பார்த்துட்டு, வா இவங்க இவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க, இவங்க ரியல் பேரானா எப்படி இருக்குன்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கை தட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது கீழே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜூலி இவ்வளோ நல்லா ஆடுறாங்களே, இப்போ வந்திருக்காங்களே லூ, இவங்க என்னதான் வெயிட் குறைச்சிட்டு வந்தாலும் ஜூலி மாதிரி டான்ஸ் ஆடுற திறமெல்லாம் இவங்களுக்கு கிடையாது, கண்டிப்பாக அப்பெல்லாம் ஆட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல சூ இது காதில் கேட்டுடுறா. அதனால சூ வந்து அவங்க பிரதரை பார்த்து, சூ கீழே எல்லாரும் பேசுறத கேட்டிங்களா, உங்கள் ஒய்ஃப் வந்து நல்லா ஆடுவாங்களான்னு கேட்குறாங்க, இவ என்னதான் வெயிட்டை குறைச்சிட்டு வந்தாலும் இவளுக்கு வந்து ஜூலி மாதிரி டான்ஸ்லாம் ஆட வராது தானே அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. ஜூலி உடனே சூவை பார்த்து, சூ இப்படிலாம் பேசாத, லூ வந்து இதுக்கு முன்னாடி நல்லா ஆடி இருக்காங்க நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோனை காப்பாத்துறேன்ற பேரில் மாட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ ஜூலி இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனும் அப்போ நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ இன்வெஸ்டர் 2 பேர் வந்திருப்பாங்களே, இவங்க ஏன் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. அதில் ஒருத்தர் வந்து அவரோட ஒய்ஃபை பார்த்து, நீ வந்து அவளை எதனா பாரு பேசுன்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த லேடியும் வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி, ஏமா நீ போகிற, உனக்கு தான் காலில் அடிபட்டுருக்கல, உன்னால் ஆட முடியாது ஆடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்டருக்கும் நம்ம ஹீரோனுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. ஹீரோ இதை வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே எனக்கு காலில் அடிபட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா தான் டான்ஸ் ஆடுவேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் எப்படியாவது ஆடி காட்டுறேன், என்னையே இவங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எதுக்குள்ள நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீ ஒன்றும் ஆடணும்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோன் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ கொஞ்சம் கண்ணை தான் திறந்து பார்க்குறியா, உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றத நல்லா ஊத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு அது புரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடலான்னு போடுறாங்களா, ரொம்ப டஃப்பான டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டான்ஸை நம்ம ஹீரோயின் ஆடலான்னு சொல்லிட்டு ஆட போகிறாங்களா, கால் வந்து தடுக்குது, ஏன்னா கால் வலிக்குது. இதில் காலில் இருக்க ஹீல்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட கழட்டி கொடுத்துட்டு போக கீழே இருக்கவங்களாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டெப்பு தப்பாக வச்சோன்னே. ஆனால் அந்த ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஃபுல் டான்ஸை கரெக்டாக ஃப்ளோவாக ஃபுல்லாக ஆடி முடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கீழே இருக்க கெஸ்ட் எல்லாருமே, வா இவங்க இன்னும் இவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க, ஜூலியை விட நல்லா ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கீழே இருக்க எல்லாரும் பேச டேரக்டர் லீ வந்து ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு கால் வலிக்கிறதுனால தான் இப்போவும் கொஞ்சம் இப்படி ஆடிட்டு இருக்கா, கால் சரியாயிடுச்சுன்னா இன்னும் நல்லா ஆடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னடா அது டேரக்டர் லீ இப்படி பேசுகிறாரு, அதுவும் லூக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியுன்றாரு, என்ன நடக்குதுன்னே புரியலன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் வந்து டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு கீழே வருவோம். அப்போ ஒரு மியூசிக்கல் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரா, அவர் ஒரு கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா இவருக்கு இந்த வருஷம் மட்டும் 32 கான்செப்ட் இருக்கான். அந்த கான்செப்ட்டுக்கெலாம் நம்ம ஹீரோனை மெயின் லீடாக வந்து டான்ஸ் ஆட சொல்லி அந்த கார்டை கொடுக்க நம்ம ஹீரோ ஒன்னே வந்து அந்த கார்டை புரிங்கி, இல்லை இவ்வளோ வரமாட்டா, இவ என்னோட ஒய்ஃப் லூ, இவ எதுக்கு டான்ஸ் ஆட வரணும், என்னோட ஒய்ஃப்ல வரமாட்டான்னு சொல்ல அந்த டேரக்டரும் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. இருந்தாலுமே ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்காம அந்த கார்டை அங்கேயே நம்ம ஹீரோயின் முன்னாடி கிழிச்சு போட்டுடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒன்று ஹீரோ பார்த்து, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அது எனக்கு வந்த சான்ஸ், நான் தான் அதை ஓகே பண்ணுறதும் இல்லை வேணாம்னு சொல்கிறதும் அது என்னோட விருப்பம், நீங்கள் எதுக்கு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து, நீ என்ன இப்படி வந்து ஆடிட்டு இருக்க, உனக்கு என்னை வந்து ஆடி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சின்னா வீட்டுக்கு வந்து என் முன்னாடி தனியாக ஆடி சர்ப்ரைஸ் பண்ணு, இங்கே வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி ஆடிட்டு இருக்காத, எல்லாரையும் இப்படி தான் இன்சல்ட் பண்ணுவியா, நீ நல்லா ஆடுறன்றதுக்காக ஸ்டேஜில் வந்து இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவியா, இப்படி தான் ஜூலி கூட சேலஞ்ச் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுமா, அவள் தான் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு உனக்கு தெரியுதுல்ல, இப்படி ஆடி நீ அவளை இன்சல்ட் பண்ணி வச்சிருக்கி, அப்போ கீழே இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஜூலி வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா தெரியுமா, நான் ஒரு நல்ல ஆக்டராக என்னோட கரியரில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு அவள் எனக்கு எவ்வளோ வாய்ப்பு அள்ளி கொடுத்தா, ஆனால் நீ வந்து இப்படி அவளை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க, இப்படி தான் நீ பண்ணணுமான்ற மாதிரி ஹீரோ அங்கேயே எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் ஆடினதுக்கு பாராட்டாம ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை ஹீரோயின் கையை பிடிச்சி நீ இங்கேருந்து வெளியே போ, இங்கே இருக்காதன்ற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சி வெளியே போ சொல்ல அப்போ ஹீரோயின் ஒன்று ஹீரோ பார்த்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த டைமில் கூட உனக்கு கரியர் தான் முக்கியம் இல்லை,
உன்னோட வைஃப் உனக்கு தேவையே இல்லை. ஃபங்க்ஷனுக்கு கூட என்ன நீ ஒரு வார்த்தை வான்னு சொல்லி கூப்பிட்டியா? நானே தானே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், உனக்கு என்னப்பா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தா நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், அதனால தானே நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, ஹீரோ பார்த்து உனக்கு எப்பயுமே உன் கரியர் தான் முக்கியம், அதனால தானே நீ ஜூலியை எப்பயுமே இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் அவளுக்காக நீ என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கே, அது உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அப்போ சூ உடனே நம்ம ஹீரோனை பார்த்து இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நீயே இங்கேருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது, சும்மா சும்மா இங்கே வந்து நிற்காதன்ற மாதிரி அந்த சூ சொல்லும் போது நம்ம ஹீரோன் உடனே சே இந்த மாதிரி கேவலமாக நான் ஒன்றும் அசிங்கம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் இங்கேருந்து போகிறேன், மொத்தமாக போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்க கையில் பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்களா மேரேஜ் அப்போ, அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி இந்தா இது நீயே வச்சுக்கோ, இதுக்கு மேலே நான் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்க, அப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் போகும்போது கேட்குறாங்க என்னது இது இப்படி கழட்டிட்டு போகிற, இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒன்னே சொல்கிறாங்க என்ன அர்த்தமா, இதுக்கு மேலே இதை என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, எல்லாமே இதுக்கு மேலே முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து ரெடி ஆகிட்டு பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டுறாங்க. ஹீரோ பார்த்துக்கிட்டு என்ன நடக்குது இங்கே, இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கா, எதுக்கு இப்போ போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே சொல்லணுமா, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, சீக்கிரமாகவே உங்களுக்கு டிவோர்ஸ் பேப்பர் வந்துடும், அந்த பேப்பரில் சைன் பண்ணி சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. ஹீரோ விட மாட்டாரு, ஹீரோனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லும் போது ஹீரோன் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீ இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன போயிட்டீங்கன்னா இதை தாத்தா கேட்டாருன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், அதனால என்ன அப்படி பண்ணாதுன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து தாத்தாக்காக யோசிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா சரி உங்கள் கூட நான் வாழ்கிறேன், டிவோர்ஸ் கொடுக்கல, இருந்தாலும் நான் 3 ரூல்ஸ் போடுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என் பேச்சு தான் கேட்கணும், நீங்கள் ஜூலி கூட அஃபேர் வச்சுக்கக்கூடாது, என்ன இனிமேல் நீங்கள் கேவலமாக பேசக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் நிறைய ரூல்ஸ் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அந்த பிரேஸ்லெட்டை மறுபடியும் ஹீரோயின் கையில் போட்டு விட்டுட்டு இனிமேல் இதை நீ கலட்டி என்கிட்ட கொடுக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உடனே அந்த மெய்டை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ரூமை வந்து வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு ரூமில் வச்சுருங்க, இனிமேல் இவர் கூடலாம் என்னால் தூங்க முடியாது ஒன்று அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து முறைச்சி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மெய்டை பார்த்து அதான் சொல்லிட்டாங்களா போய் எல்லாத்தையும் வேறு ரூமில் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி ஹீரோவும் மெய்டை பார்த்து சொல்ல மெய்டும் பண்ணி கொடுக்குறேன்னு போயிட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுதா நம்ம ஹீரோ நல்லா எங்கேயோ வெளியே போகிற மாதிரி கிளம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை அவங்க வந்து ஏதோ பர்ஃப்யூம் பண்ணிட்டு இருக்காங்க போல். அப்போ வந்து மெய்டு வந்து இதை பார்த்துட்டே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதே டைமில் ஹீரோ வந்துடுறாங்களா. ஹீரோ வந்துட்டு மெய்டை பார்த்து என்னவோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மெய்டை பார்த்து கேட்கவும் மெய்டு அப்போ தான் சொல்கிறாங்க இது மாதிரி தான் அவங்க அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போ தான் பர்ஃப்யூம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஹீரோவும் ஓ எனக்காக தான் இந்த பர்ஃப்யூம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் டேபிளில் இருக்க பர்ஃப்யூம் ஒன்று எடுத்து அவர் அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சது மட்டும் இல்லாமல் ஹீரோனை பார்த்து ஓ நல்லா இருக்கே வாசனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன்கிட்டே ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு என்ன நீ எனக்காக தானே இதை பண்ண, உன்னோட ஆசை ஹஸ்பண்ட்காக இப்படி நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல, இதுக்கு முன்னாடி நடந்த சண்டைக்காக இதெல்லாம் நீ சமாதானப்படுத்துறதுக்கு தானே பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே நானே வச்சுக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுட்டு நான் எப்போ சொன்னேன் இதை உங்களுக்கு பண்ணுறேன்ட்டு, இது உங்களுக்குலாம் இல்லை என் பேரண்ட்ஸ் ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்காங்களா அந்த நாய்க்குட்டிக்காக பண்ணதுன்னு சொன்னோன்னே ஹீரோவும் ஓ நாய்க்குட்டிக்காக பண்ணதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டு எங்கேயும் கிளம்பலான்னு போகிறாங்களா. நம்ம ஹீரோன்னு பார்த்து எங்கே போயிட்டு இருக்க நீ, அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கே நீ அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோயினை தடுத்து நிறுத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன என்னால் அதை சொல்லிட்டு போக முடியாது, நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும், இல்லைனா நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்களா. ஹீரோயினே கதவு மூட வேணாமல் பிடிக்கலான்ற மாதிரி போகிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்குள்ளே கதவு வேகமாக சாத்துறேன்ற பேரில் ஹீரோ மூஞ்சிலே அடிச்சு விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மூஞ்சி வழியில் கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ஆஃபீஸ் போகலான்னு போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவர் அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது ஹீரோக்கு பிரதர் மாதிரியும் தான், அதாவது கூட பிறந்தவங்கள ஆனால் பிரதர். அந்த பிரதர் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப கெஞ்சறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு ஹீரோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோ வந்துடுது. அதனால வந்து அந்த பிரதரோட காதை பிடிச்சி திருக்கி ஒழுங்கா என்னோட ஒய்ஃப் எங்கே இருக்கான்ற மாதிரி கண்டுபிடி, அவள் எங்கே போனானே எனக்கு தெரியல எதுவுமே சொல்லாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பிரதர் கிட்ட சொல்ல பிரதரும் ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டுறாங்க. அங்கே கட் பண்ண ஜூலியை தான் காட்டுறாங்க. இவ இப்போ என்ன பண்ண வந்திருக்கானா ஒரு பர்ஃப்யூம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ண வந்திருக்கா. அதாவது எந்த ஃபேமிலியில் பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே வந்து லூ ஃபேமிலி, அதாவது நம்ம ஹீரோயின் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் இவ வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், நான் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கா. இந்த ஜூலி வந்த உடனே ஒருத்தர் வேக வேகமாக வந்துட்டு ஜூலியை பார்த்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ண வாங்க உள்ள போலான்ற மாதிரி ரொம்ப ஜூலியை பார்த்து வழிஞ்சு பேசிட்டு இருக்கான். இவன் யாருன்னா நம்ம ஹீரோ கூட பிரதர் சொல்லிட்டு வந்தான்ல, பிரதர் கிடையாது பிரதர் மாதிரி, அவனோட தூரத்து சொந்தக்காரன் தான். இவன் பேர் தான் செங்கு. அது மட்டும் இல்லை இவன் நம்ம ஹீரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட
கம்பெனிலேருந்து ஒரு ஆள் அமுச்சு வச்சிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடு, லூவோட ஃபேமிலிக்கு நீ தான் எல்லாம் பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருப்பாங்க. இவன் என்னன்னா அரேஞ்ச் பண்றதை விட்டுட்டு கம்பெனிக்கு ஏதோ ஓனர்ன்ற மாதிரி ஜூலியை பார்த்து பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, ஜூலிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பால, அந்த அசிஸ்டன்ட் வந்து இந்த ஜெங்கை பார்த்து, ஆமா இந்த லூவோட டாட்டர் இருக்காங்களே அவங்களும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களாமே உண்மை அப்படின்னு கேட்கும்போது இந்த ஜெங்கும் ஜூலியை பார்த்து, ஆமா மேடம் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, சப்போஸ் நீங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் ஆகும்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கானா. அப்போ 3 பேருமே உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த ஜூலி இவ என்ன இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் அப்பதான் செங் கிட்ட சொல்றான், ஆமா இவ தான் வந்து எங்களோட ஜூலி மேடம் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணா நேற்று ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொல்லும்போது செங்கு ஒன்னே அப்படியா மேடம் நான் பார்த்துக்கிறேன், இவ யாருன்னே தெரியல, இவளை எப்படியாவது வெளியே துரத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து, ஏய் யார்டி நீ இங்கே வந்து உட்காந்துருக்க, யார் கேட்டு இங்கே வந்து உட்காந்த, உன்னால யார் அலோவ் பண்ணுது, நீ யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை ஜூலியை பார்த்து, மேடம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களையும் இன்சல்ட் பண்ணவங்கள நான் எப்படி உள்ளே உட்கார விடுவேன், இப்போ போய் அவங்கள வெளியே அமுச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, ஆமாம் நீ யாரு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் ஒன்னே அவனை பார்த்து நீ யாருன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் யார் தெரியுமா, ஃபூ கம்பெனி குரூப்போட ஒரு பெரிய மேனேஜரே நான் தான், என்கிட்ட பார்த்து பேசி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோன் அப்போ சொல்கிறாங்க, நான் யார் தெரியுமா, உங்களுக்கு லூ ஃபேமிலி தெரியும்ல அவங்களோட பொண்ணே நான் தான் அப்படின்னு சொன்னோடனே ஜூலி ஒன்னே அடங்கப்பா இது உலகமங்கா நடிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிச்சுட்டு இருக்காவ. ஆனால் செங்கு உடனே நம்பவே ஆரம்பிச்சிடும், ஓ இவங்க தான் மிஸ் லூ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நான் வெயிட் பண்ணி இந்த நேரத்தில் ஜூலியோட அசிஸ்டன்ட் உடனே வந்து செங்க பார்த்து, இல்லை இவ போய் சொல்லிட்டு இருக்கா, இவ்வளெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதா, இவெல்லாம் ஒரு ஆளுண்டே உள்ளேருந்து உட்காந்துட்டு இருக்கா, இவெல்லாம் லூவா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போடி அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுவோம். நம்ம ஹீரோன் உடனே அவளோட சட்டை பிடிச்சி, என்ன தைரியம் தான் என்ன திமிரா பேசுவ, உன்னோட வாய் கொஞ்சம் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, கொஞ்சம் வேகமாக பாத்ரூம்குள்ளே போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவனை அசிங்கப்படுத்த அவ உடனே என்ன பார்த்து இப்படி பேசுறியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ செங் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து, கண்டிப்பாக இவ்வளோ இருக்க முடியாது, அதான் இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோன் பார்த்து ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னா, என்னால இனிமே உன்னை நம்ப முடியாது, நீ ஏதோ போய் சொல்லிட்டு தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவளை வந்து வெளியே கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிடுறானா. அப்போ நம்ம ஹீரோன் உடனே அந்த செங்கை பார்த்து, என்ன செங் என்னை வெளியே அனுப்பலானே முடிவு பண்ணிட்டீங்களா, என்னை யாருன்னு தெரியாம இப்படி வெளியே அனுப்பிச்சிருவீங்களா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்ல, அப்போ அவன் என்ன சொல்றானா, சரி ஓகே எனக்கு உன்னை யாருன்னு தான் தெரியாது, அப்போ நீ தான் அந்த லூ ஃபேமிலியோட லூவாகவே இருந்தா அப்போ நீ வந்து எனக்கு எதனா ப்ரூவ் பண்ண, எதனா எவிடன்ஸ் காட்டு, அப்போ நான் நம்புறேன், உன்னோட மூஞ்ச ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி இருக்கு, என்ன என்கிட்ட வந்து போய் சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்க நம்ம ஹீரோன் அப்போ செங்க பார்த்து சொல்றாங்க, அப்போ நான் ப்ரூவ் பண்ணாதான் நீங்க என்ன லூனே நம்புவீங்கன்னா அப்போ நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்க ஃபோன் எடுத்து இந்த ஆஃபீஸ்லேயே வந்துட்டு டேரக்டர் லீ இருக்காருல்ல அவரோட ஃப்ரெண்டான டேரக்டர் சாய் இருப்பாரா அவருக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோன் கூப்பிட்டுறாங்க. அவரும் வந்துட்டு ஓ லூ தான் கால் பண்றாங்களோ, ஏன்னா லூ நம்பர் அப்படிதான் வந்திருக்குமா, அதனால இவரும் வேகமா லூ எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, நீங்க தானே கால் பண்ணீங்களா, நீங்க தானே லூ அப்படின்ற மாதிரி அந்த சாயும் நம்ம ஹீரோனை பார்த்து பேசுறாங்க. இதுல செங் வேற அந்த டேரக்டரை பார்த்துட்டு, ஓ இந்த டேரக்டர் இங்க தான் இருக்காருன்ற மாதிரி கை கொடுக்கலான்னு போயிருப்பான். அந்த டேரக்டர் கண்டு கூட இல்ல. அந்த டேரக்டர் பார்த்து நம்ம ஹீரோனை பார்த்து பேச போகவும் ஜூலிக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரு பக்கம் என்னடா எல்லாரும் இப்படி பேசுறாங்களேன்னு பார்த்துட்டே இருக்கும்போது செங் வந்து டேரக்டர் பார்த்து, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இவங்க தான் லூவான்னு கேட்க, அப்போ அந்த டேரக்டர் சொல்றாரு, இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் டேரக்டர் லீ தான் எனக்கு கொடுத்தாங்க இவங்க நம்பரை லூன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ஜூலியை ஒன்னே, ஓ நீங்களும் அப்படிதான் ஏமாந்து போயிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா இவ்வளோ லூவா இருக்கவே முடியாது, எனக்கு தான் இவளை பத்தி நல்லாவே தெரியுமே, இவதான் ஒரு பொய்க்காரியாச்சு, உங்களும் நல்லா ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த டேரக்டர் சாயை நம்பிடுறாரு போல. உடனே நம்ம ஹீரோனை பார்த்து, சரி மேடம் நீங்கள் கண்டிப்பாக லூவாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம்ல, பேசாமல் நீங்கள் டேரக்டர் லீக்கு இப்போவே கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோனும் டேரக்டர் லீக்கும் கால் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் லீயும் அட்டன் பண்ணிடுறாரு. அட்டன் பண்ணிட்டு என்ன லூ வேணும் உங்களுக்கு, என்னாச்சு பர்ஃப்யூம் காம்படிஷன்லாம் நல்லா போச்சான்னு கேட்க அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, இல்லை இந்த பக்கம் உங்கள் ஃப்ரெண்டு டேரக்டர் சாய் இருக்கார்ல அவருக்கு டவுட்டாக இருக்கா நான் லூன்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி பேச சொன்னாரா, அதான் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன், இப்போ நீங்களே சொல்லிடுங்களா நான் லூவா இல்லையான்றத நீங்களே எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிடுங்க சொல்ல அப்போ இவரும் ஒன்னே, ஓ அப்படியா சாய் கிட்ட ஃபோனு கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல ஆல்ரெடி ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருக்குமா. அப்போ அவரே பேசிடுறாரு, என்ன சாய் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஃப்ரெண்டு மட்டும் இல்லை எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி, ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு, இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்ற மாதிரி இவர் மிரட்ட இந்த பக்கம் சாய் பயந்துடுறாரு. செங்கு வர இதெல்லாம் கேட்டுட்டு, அப்போ உண்மையாவே எங்க தான் அந்த லூவா, அவ்வளோ பெரிய ஓனரோட பொண்ணா இவங்கள பார்த்து எதுக்கு இந்த ஜூலி இப்படி எரிஞ்சு விழுறாங்க அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனை செங்க பார்த்து, ஓகே எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்போ செங் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்றான்னா, ஓகே நீங்க லூன்ற உண்மை தெரிஞ்சிச்சு, ஆனால் பர்ஃப்யூம் காம்படிஷன் ஒன்று இருக்குல்ல, ஜூலி இங்கே வந்திருக்காங்க நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க, யார் ஒழுங்கா அழகான பர்ஃப்யூம் ரெடி பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும் போது நம்ம ஹீரோனும் சரி ஓகே நான் இப்போ ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக அப்போ டோர் கிட்ட நிற்கிறாங்களா. அப்போ இந்த செங் வந்து ஜூலி கிட்ட பேசுறத பார்க்குறாங்க.
ஜூலி என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து அவ்வளோவா பர்ஃப்யூம் செய்யவே தெரியாதே, என்னென்ன இவ கூட கொத்து விட்ற, நான் பிற பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவ கேட்க, அந்த செங்க என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நான் வந்து அவங்களுக்காக வேற ஒரு வழி வச்சிருக்கேன், நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே காதில் கேட்டுட்டு இவங்க பிளான்லாம். அப்போ பிரதரை காட்டுறாங்க, அதாவது நம்ம ஹீரோட பிரதர் இருப்பாங்கள்ல, அந்த பிரதர் தான் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து ஹீரோ பார்த்து, நான் உங்களோட ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க வந்து இது ஒரு ராக் வெல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிட்ட போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து என்னது இது இப்படி சொல்லிட்டு இருக்கா, அவ இதுக்கு அங்கே போனா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு புரியவே இல்லை, இவ எதுக்காக கம்பெனிக்கு போனோம், எதுவுமே சொல்லாமல் வேற போயிருக்காளே, என்ன பண்ணிட்டு வர போறாலும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இவர் கால் வருது, என்னன்னு பார்த்தா அந்த ஜூலி இருக்கால, ஜூலியோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, இந்த மாதிரி ஜூலி வந்து பர்ஃப்யூம் காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க, இங்கே வந்து காம்படிஷன் நடக்க போது நீங்கள் ஜட்ஜா வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாளா. இவருக்கு வந்து ஆல்ரெடி ஜூலி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான்ற மாதிரி நினைப்பு, அதனால இவரும் வரேன்னு சொல்லிடுறாரு அவ்வளோ வேலையும் விட்டுட்டு. அந்த காம்படிஷனில் தான் காட்டுறாங்க, இங்கே எல்லாரும் பர்ஃப்யூம் பண்ணலான்னு இருக்கும்போது ஜூலி வந்து நம்ம ஹீரோனோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, என்னோட அவ ஏதோ ப்ரோ பிளேயராட்டும் வந்திருக்கா, எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த மாதிரி என்னோட பொருளை வச்சு நான் அப்புறம் நல்லா பர்ஃப்யூம் பண்ணுறது, என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல செங்கு உன்னே கை கட்டுறான். கவலையப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் டேரக்டர் சாய் வந்து ஜூலியை பார்த்து, என்ன ஜட்ஜெல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா, வரேன்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்க, ஜூலியும் நான் ரெடி பண்ணிட்டேன், நம்ம ஃபூ தான் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ சாய் வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஹீரோட பிரதரான ஷென் வராரு. ஷென் வந்தோடனே, என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க சாய்ன்னு கேட்க, இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல. சாய் ஒன்று ஷென்னை பார்த்து, இல்லை இங்கே ஒரு பர்ஃப்யூம் காம்படிஷன் நடந்துட்டு இருக்குல்ல, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய சண்டையே வரும் போல அப்படின்ற மாதிரி அவர் பேசும்போது, அப்போ அந்த ஷென் ஒன்னே, இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னோட பிரதரோட ஒய்ஃப் ஆச்சே இவங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, அப்போ அந்த சாய் வந்து, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் தெரியுமே, இவங்க தானே வெண்ணு, அதாவது நம்ம ஹீரோட பிரதர் எல்லாருக்குமே நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் பேர் லூ வெண்ணுனே தெரியாது, வெறும் வெண்ணுன்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சாய் சொல்கிறாரு, இவங்க தான் அப்போ உங்களோட பிரதரோட ஒய்ஃபா, இவங்க யாரும் தெரியாதா, லூ ஃபேமிலியோட ஒரே டாட்டர்னு சொன்னோன்னே ஷென்னுக்கு ஒரே ஷாக்கு. அந்த டைமில் ஹீரோ வர என்ட்ரி கொடுக்குறாரு, இவரை தானே ஜட்ஜாக கூப்பிட்டுருப்பாங்க. இவரை பார்த்தோன்னே ஜூலி ஒன்று வேகமாக ஓட்டு போயிட்டு, அதாவது நம்ம ஹீரோனோட ஜூலி ஒரே துள்ளி குதிக்கிறா, ஜூலி வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோ கை பிடிச்சி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், காம்படிஷனுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு தெரியுமா, சரி வாங்க. அது மட்டும் இல்லை, இவ வேற என்ன ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான்ற மாதிரி சொல்ல, ஜெங் ஒன்று என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, ஆமாம் சார் நீங்கள் வந்துட்டீங்க, நல்ல வேலை, இங்கே இருக்காங்களே இந்த லேடி ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லை நம்ம ஜூலியை போட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து தெரியாது போல, நம்ம ஹீரோ கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு ஹீரோட ஒய்ஃபை யாருன்னே தெரியாமல் இவன் சுற்றிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒன்னே அவனை பார்த்து, ஆமாம் நீ யாரு, நீ எங்கேருந்து வந்துட்டு இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அந்த செங்க ஒன்னே, பாஸ் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, உங்க கூட இருக்கார்ல ஷென்னு, அவரோட தூரத்து சொந்தமான கசின் தான் நான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அது மட்டும் இல்லை பாஸ் உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். இவன் ஒர்க் பண்ணுறது நம்ம ஹீரோக்கே தெரியாது போல, ஏன்னா இவன் அவ்வளோ பெரிய போஸ்டிங்லாம் இல்லை, இவன் மேனேஜர்ன்ட்டு இவனா போய் சொல்லிட்டு இருக்கான். இதில் ஷென் வரை ஹீரோ பார்த்து, இப்போதான் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், அதாவது உங்கள் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க தான் லூ ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டாட்டர் அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னே ஹீரோவும் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது சாய் வேறு பின்னாடி இந்த ஹீரோ கிட்ட, ஆமாம் பாஸ் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும், இவங்க தான் வந்து லூ ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டாட்டர். இதெல்லாம் கேட்ட அப்புறம் ஷென் வந்து நம்ம ஹீரோ பார்த்து, ஆமாம் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, நம்ம ஹீரோக்கு தான் இது ஒன்றுமே தெரியாதே, அவர் பாட்டுக்கு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட சாய் வேற ஹீரோ பார்த்து, என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும், உங்கள் 2 பேருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ நினச்சி பார்க்குறாரு, நம்ம ஹீரோன் குண்டா இருக்கும்போது ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, நீ வந்து நினச்சி பாரு, உனக்காக இத்தனை வருஷமாக யார் ஹெல்ப் பண்ணாங்கன்றத உண்மையாக புரிஞ்சுக்கோ, தெரியாமல் சுத்தாதன்ற மாதிரி நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு அப்போ புரிஞ்சிருக்காது, இப்போ தான் புரியுது. அப்போ ஹீரோ உடனே ஜூலியை பார்த்து, ஜூலி உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும், கொஞ்சம் என் கூட வரி அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஜூலியா உடனே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறா, என்னதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரு, ஒய்ஃப் எல்லாம் கண்டுக்கவே இல்லைன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவ உடனே சரி போகலாம் அப்படின்ற மாதிரி அவளோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாளாம். அப்போ ஹீரோயின் அந்த பேக் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது அப்போ அந்த பேக்கில் ஒரு பர்ஃப்யூம் இருக்குமா, அந்த பர்ஃப்யூமே ஆல்ரெடி இந்த செங் இருக்கான்ல, அந்த செங் வந்து நம்ம ஹீரோனை கோத்து ஒன்றுன்றதுக்காக ஏதோ நாரி போன பர்ஃப்யூமை எடுத்துகிட்டு வந்து வச்சிருப்பான் போல. அந்த பர்ஃப்யூம் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சி இவளோட பேக்லேயே விட்டுறாங்க. அது தெரியாமல் இவன் ஹீரோவை மீட் பண்ணி பேச போகிறன்றதுக்காகவே அந்த பர்ஃப்யூம் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லான்னு அடிச்சுக்க, நம்ம ஹீரோக்கும் ஷென்னுக்கும் நாற்று தாங்கவே இல்லை, என்னடா அது ஸ்மெல்லுன்ற மாதிரி மூக்க பிடிச்சிக்கிறானுங்க. அப்போ ஜூலி திரு முழிக்க 2 பேருமே கேட்குறாங்க, என்ன ஜூலி உண்மையில இப்படி ஸ்மெல் அடிக்குதுன்ற மாதிரி கேட்கும் போது தான் அவளே இந்த பர்ஃப்யூம் எடுத்து பார்க்குறா, என்னது இது, இந்த பர்ஃப்யூம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா கோத்து விட்டாங்களா என்னன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இவ்வளோ ஒன்று எப்படின்னா சமாளிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து, இல்லை ஃபோ இதை நான் பண்ணல, யாரோ என்ன வேணும்ட்டே மாட்டி விட்டுறதுக்காகவே இந்த பர்ஃப்யூம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, இது என் பர்ஃப்யூமே கிடையாதுன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்கல. அதெல்லாம் விட்டுட்டு, ஜூலி நான் சொல்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு,
நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னி, அதெல்லாம் நீ எனக்கு பண்ண ஹெல்ப் தானே அப்படின்னு கேட்க, அந்த ஜூலியும் இன்னும் நான் தான் உங்களுக்கு பண்ணேன், என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ திரும்பவும் ஜூலியை பார்த்து கேட்குறாரு, உண்மையாவே நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியா என்னன்ற உண்மையை சொல்லி ஜூலின்ற மாதிரி கேட்டா ஜூலி அப்போ கூட ஒத்துக்கவே மாட்டா, திரும்ப சிரிச்சுக்கிட்டு நான் தான் உங்களுக்கு பண்ணேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோவால் அந்த கோவத்தை தாங்க முடியல. டக்குன்னு ஜூலியை பார்த்து இதுக்கு மேலே நீ போய் எவ்வளோ நாள் சொல்ல போற, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு ஜூலின்ற மாதிரி சொன்னோன்னே ஜூலி விட்டு அழுதுருவா போல. அப்போ கூட ஹீரோ பார்த்து என்ன சொல்றான்னா, ஆமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அது உண்மைதான், இருந்தாலுமே நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், சரி ஓகே அது பண்ண முடியல, ஆனால் இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்கு, இதனால எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு ஆயிடாதுல்ல, இதெல்லாம் ஏன் பண்ணனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உடனே அவரோட மேரேஜ் வீட்டை போட்டு காமிச்சு, இந்த வீடியோ ஞாபகம் இருக்கா, இந்த வீடியோ ஆன்லைனில் வந்ததுக்கு காரணம் என் ஒய்ஃப்ன்ற மாதிரி யாரோ ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த உண்மையை நான் நல்லா விசாரிச்ச அப்புறம் தான் தெரியுது இந்த வீடியோ உண்மையாவே விட்டது நீ தானே, இது எல்லாத்துக்கும் எதுக்காக பண்ணிட்டு இருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஜூலியை வந்து கையும் காலமா பிடிச்சி சரியான திட்டிட்டு இருக்காரு. ஜூலியா ஐயோ மாட்டிக்கிட்டுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ பார்த்து, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதெல்லாம் நீங்க வேணும்ன்றதுக்காக தான் பண்ணி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த லூவை விட நான் தான் உங்களுக்கு ஒய்ஃபா கரெக்டா பண்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு கோவம் தாங்கவே இல்ல. ஜூலியை பார்த்து இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேசவே முடியாது, உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், அந்த பெர்ஃப்யூம் காம்படிஷனுக்கு நீ பிளான் வச்சிருந்தா மட்டும் அந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கோ, இல்லைன்னா நீ வராது இப்படியே போயிடு மூஞ்சிலே முழிக்காதுன்ற மாதிரி ஹீரோ திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து அவங்க தாத்தா கிட்ட இருந்து கால் வருமா, அப்ப ஹீரோ பேசும்போது அப்பதான் அவங்க தாத்தா உண்மையை சொல்றாரு, இப்போ புரியுதா நான் ஏன் அந்த பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சேன்ட்டு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல உனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவதான் லூன், இனிமையாவது அவளை ஹர்ட் பண்ணாம யாரும் அவளை புள்ளி பண்ணாத மாதிரி நல்லபடியா அவளை பார்த்துக்கொன்ற மாதிரி தாத்தா சொல்ல நம்ம ஹீரோக்கு எல்லாம் புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஷென்னை பார்த்து, ஆமா இந்த ஜூலி ஏதோ பெர்ஃப்யூம் பத்தி சொன்னால, அந்த பெர்ஃப்யூம் யார் ரெடி பண்ணதுன்றத பத்தி கொஞ்சம் விசாரின்னு சொல்லிட்டு ஷென் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஷென் அங்க வந்து போயிட்டாரா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனை பார்க்கலான்னு போறாரு. என்னன்னா இந்த காம்படிஷன்ல வந்து ஜூலி வந்து கலந்துக்கல போல, அதனால இவர் வந்து ஹீரோன் கிட்ட எல்லாம் சொல்லலான்னு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காட்டுறாங்க ஹீரோன் கிட்ட வந்து அந்த ஜூலியோட அசிஸ்டன்ட் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா, நீ எல்லாம் எதுக்கு இங்க இருக்க, என்னோட மேடமை வந்து இப்படிதான் இன்சல்ட் பண்ணுவேன்ற மாதிரி, இல்லைன்னா உன் வாயை உடைச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜூலி அங்க வந்துடுறா. ஜூலி அங்க வந்துட்டு ஹீரோனை பார்த்து, உன் பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக நீ லக்கின்ல நினைச்சுக்காத, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்ற மாதிரி ஜூலி சொல்ல நம்ம ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கல. ஒரு கால் தான் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஜூலியோட கம்பெனிக்கு என்னெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோமோ, அதாவது லூ குரூப்ல இருந்து இனிமே அது எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவோம். இந்த ஜூலிக்கா என்னது இது இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க, ஏன்னா வந்து மொத்தமா 90% ஹெல்ப் வந்து லூவோட ஃபேமிலி கிட்ட இருந்தா போயிருக்கு ஜூலியோட குரூப்புக்கு. அதெல்லாம் தெரியாம இந்த ஜூலி வந்து நம்ம ஹீரோன் கிட்டே ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோனால அதை பொறுக்க முடியல. இதுக்கு மேல நான் ஏன் இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுறாங்களா. ஜூலியோ நம்ம ஹீரோனை பார்த்து, இதுக்கு மேல நான் என்ன பண்றேன்னு பாருடின்ற மாதிரி அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து, இந்த காம்படிஷன் வந்து இன்னைக்கு நடக்காது, கேன்சல் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல ஹீரோன் ஒன்னு ஹீரோ பார்த்து, இந்த காம்படிஷனை வந்து இப்படியே கேன்சல் பண்ணி விடுங்க, நான் எதனா ஒன்று உருப்படியா பண்ணா உங்களுக்கு பொறுக்காதே, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து கோச்சிட்டு போகலான்ற மாதிரி பார்க்குறாங்களா. ஹீரோ தடுக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோன் உடனே காலையே ஒரு மெதியை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதில் ஷென் வர நம்ம ஹீரோ பார்த்து, என்ன இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க, சரி ஓகே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ ஷென் வந்து எவிடன்ஸ் கொண்டு வந்திருப்பார் போல, அந்த பெர்ஃப்யூம் பற்றி ஜூலி சொல்லியிருப்பாள் இந்த பெர்ஃப்யூம் மாற்றி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தா இந்த செங்கு இருக்கான்ல, அவன் தான் வந்து ஜூலிக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல நம்ம ஹீரோனோட பெர்ஃப்யூம்ல இவன் தான் ஏதோ கண்டதை கலக்க ட்ரை பண்ணியிருப்பான் போல. அந்த பெர்ஃப்யூம் தான் அந்த ஜூலி வந்து தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பா. எப்படின்னா நம்ம ஹீரோன் தான் இந்த செங்கும் ஜூலியும் பேசிட்டு கேட்டிருப்பாங்கல்ல, அதையும் நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெர்ஃப்யூம் எடுத்து அந்த ஜூலியோட பேக்லேயே போட்டு விட்டுருப்பாங்க. இது தெரியாத ஜூலி அந்த பெர்ஃப்யூம் எடுத்து அங்கேயும் அடிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்டே அசிங்கப்பட்டிருப்பா. நம்ம ஹீரோ வந்து வீடியோ பார்த்து எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிறாருல, அதனால வந்து செங்கு கூப்பிட சொல்லியிருப்பாரு. அந்த செங்கு வந்தோடனே ஹீரோ பார்த்து, என்ன பாஸ் கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அப்ப நம்ம ஹீரோ வந்து செங்கு பார்த்து கேட்கிறாரு, ஆமா இந்த வேலையெல்லாம் பண்ணது நீ தானா, அதாவது அந்த பெர்ஃப்யூம்ல மாற்றி வச்சது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்ப அந்த செங் சொல்றான், என்ன சொல்றானா, ஆமா பாஸ் நான் தான் பண்ணேன், எப்படியாவது உங்களோட ஃப்ரெண்டு ஜூலி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன், ஏன்னா அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா, அதனால தான் அப்படி பண்ணேன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் வேற நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. தன்னோட ஒய்ஃபையே வந்து அவன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான் ஒருத்தன், இவன் கோவப்படாம உட்காந்து இருக்கானேன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டே நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை இவன் சொல்றதுலாம் கேட்ட அப்புறம், என்னடா ரொம்ப திமிரா பேசுற போல, இதுக்கு மேல நீங்க இருக்கவே முடியாது, உன்னை நான் ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்ட, ஓ ஃபயர் பண்ணுறதுக்கு தான் இப்படி பார்த்துட்டு இருந்தானா, என்னை எவ்வளோ கேவலமாக பேசினா வெறும் ஃபயர் மட்டும் பண்ணுறா பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கையெல்லாம் முறுக்கிட்டு அங்கே போயிடுறாங்களா. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க காட்ஸ்லாம் கூப்பிட்டு, என்னை யாருன்னா கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் அவனா கதறான், ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஷென் வந்து அவனை பார்த்து சொல்கிறாங்க, என்ன ஜெங் நீ வந்து நம்ம பாஸோட ஒய்ஃபை பற்றி இப்படி பேசும்போது அவர் சும்மா இருப்பார் அப்படின்னு சொல்ல அவனுக்கு இன்னொரு ஷக்கு, என்னது லூ வந்து நம்ம பாஸோட ஒய்ஃபா,
இது தெரியாம இவ்வளவு பேசிட்டேனே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், அவங்க உங்களோட ஒய்ஃப்னே தெரியாதுன்ற மாதிரி ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்கல, அவனுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை பார்க்க தான் வந்திருக்காரு. ஹீரோனை பார்த்து என்ன மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடி நான் எதனா உன்கிட்ட தப்பா பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் அங்க இருக்கவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கல, எனக்காக கணத்துல ஒரு கிஸ் கூட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோன் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ஹஸ்பண்ட் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ணி விட்டுறாங்களா. நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஒய்ஃப் நம்மளை மன்னிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. ஆனால் கிஸ் பண்ண அப்புறமா நம்ம ஹீரோனுக்கு பழைசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. எதுக்காக நம்ம இவருக்கு கிஸ் பண்ணுன்ற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. இவங்க குண்டா இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எப்படிலாம் நம்ம ஹீரோனை பார்த்து பேசியிருப்பாரு, நீ குண்டா இருக்க, இனிமேல் என் கூட வராத, கல்யாணம் ஆனதை வெளியே சொல்லாதன்ற மாதிரி அவ்வளோ சொல்லியிருப்பார்ல. நம்ம ஹீரோன் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு மறுபடியும் முறைச்சிக்கிட்டே தள்ளி நிற்கவும், அப்போ ஹீரோ வந்து மறுபடியும் நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக மறுபடியும் கோவப்படுற, தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சேன், இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பக்கெல்லாம் சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஹக் பண்ணும்போது நம்ம ஹீரோன் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எதுக்காக இப்போ இவன் இவ்வளோ சாரி சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை நான் தான் இவனுக்கு அவ்வளோ ஹெல்ப்பே பண்ணேன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன, அதனால தான் இப்படி ஹக் பண்ணிட்டு சாரி சொல்கிறானோன்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ உடனே ஹக் பண்ணிகிட்டே இருக்கார்ல, அதனால நம்ம ஹீரோன் வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அம்மா என்ன விஷயம், எதுக்காக இப்போ என்ன ஹக் பண்ணிட்டு சும்மா சாரின்னு கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோன் கேட்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அதாவது ஜூலி பண்ணதுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோன்னே ஹீரோன் என்ன நினச்சிக்கிறான்னா, திரும்ப வந்து இவர் வந்து ஜூலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கோச்சிட்டு போகலான்னு பார்க்குறாங்களா. அப்போ ஹீரோ உடனே ஹீரோன் கையை பிடிச்சி, லூ கொஞ்சம் நில்லு, நான் சொல்கிறத கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, சொல்கிறத கேட்காம ஏன் கோச்சிக்கிட்டு போகிற அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோன் வந்து அப்போ அங்கே நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ கொன்னே கால் வருது ஷென் கிட்டேருந்து. என்னன்னு பார்த்தா ஷென் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜூலி இருக்கால சண்டை போட்டு போயிருப்பாள், அவள் வந்து மீடியாவுக்கு போயிருப்பா போல, போயிட்டு என்ன சொல்லியிருக்கானா, எனக்கு லூ வாங்கி கொடுத்த கப் கேக்குனால எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவள் தான் எனக்கு வந்து மருந்து கலந்து கொடுத்துட்டா, ஏன்னா அவளுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி மீடியாவில் சொல்லியிருப்பா போல. இது எல்லாத்தையுமே ஷென் வந்து ஹீரோ கால் பண்ணி உங்கள் ஒய்ஃபை பற்றி இந்த மாதிரி ஜூலி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோனும் அந்த நியூஸை ஃபோனில் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது கப் கேக்கு நம்ம தானே நம்ம ஒய்ஃப் பேரில் வாங்கி கொடுத்தோம், ஏன்னா ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒய்ஃப் பேரில் வந்து நிறைய பேருக்கு கப் கேக் வாங்கி கொடுத்துருப்பாரு. ரீசன் என்னன்னா நம்ம ஹீரோன் வந்து எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக, எல்லாருக்குமே நம்ம ஹீரோன் மேலே ஒரு நல்ல எண்ணம் வரணுன்றதுக்காக நம்ம ஹீரோ இதை பண்ணியிருப்பாரு. ஆனால் இது வந்து இந்த ஜூலி வந்து ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிட்டு மீடியாவில் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோன் இதெல்லாம் நியூஸில் பார்த்தோன்னே என் பேரை நீ அசிங்கப்படுத்துறியேன்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி கணத்தில் ஒரு அரை பல்லாருன்னு விட்டுட்டு நம்ம ஹீரோன் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கார் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோவை கண்டுக்கவே இல்லை. நம்ம ஹீரோவும் மறுபடியும் கத்துறாரு, கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேளுன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோன் எதுவுமே கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து அப்பயே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் போறாங்க. இதுக்கு மேலே நான் வந்து இவர் கூட வாழ முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்களா. மெய்ட் வந்து ஹீரோனை நிறுத்தி, வேணாம் போகாதீங்க மேடம், கொஞ்சம் நில்லுங்க, எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுங்கன்ற மாதிரி எவ்வளோ நம்ம ஹீரோனை தடுத்து பார்க்குறாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோன் அந்த மெய்டை பார்த்து, இதுக்கு மேலே நான் அவர் கூட எவ்வளோ நாள் வாழ்றது, என்னை இன்னுமே அவர் மடம் தட்டிட்டு தான் இருக்காரு, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு தெரியுமா, இப்போ கூட என்னை எவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டி விட்டுருக்காரு தெரியுமா, என் பேர் எதுக்காக அவர் யூஸ் பண்ணணும், எல்லாமே என்னை மாட்டி விட்டுறதுக்கு தானே, அதனால தான் நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் மறுபடியும் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கே கிளம்பலான்னு பார்க்குறாங்களா. மெய்டு ஒன்று ஹீரோன் பார்த்து, இல்லை மேடம் போகாதீங்க, இதை முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஃபோனில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக நம்ம ஹீரோன் கிட்ட அந்த கார் பார்க்கிங்கில் பேசிட்டு இருந்திருப்பார்ல, அப்போ கூட நியூஸ் பார்த்துருப்பாரு. உடனே வந்து அந்த ப்ரெஸ் மீட்டிங் தான் போயிருப்பார் போல. அங்கே போனவர் வந்து அந்த ஜூலியை பார்த்துட்டு, என்ன சொல்கிறதுல சொல்லிட்டி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜூலியை பார்த்து, சரி ஓகே எல்லாத்தையும் நீ சொல்லிட்டல, என் ஒய்ஃப் தான் உனக்கு கப் கேக் வாங்கி கொடுத்தா, அதனால தான் நீ வந்து உனக்கு எல்லாம் ஆயிடுச்சுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை இந்த ஜூலியை சொல்கிறேன், ஆமாம் அந்த கப் கேக்னால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஏன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒன்னே ஒரு பில்லை காட்டுறாரு. பார்த்து அந்த பில்லு, இந்த பில்லு ஏன்ட்டு தான் இருக்குது, என் ஒய்ஃப் பேரில் சில ரீசனுக்காக நான் தான் அந்த கப் கேக் வாங்கினேன், இப்போ நான் தானே அந்த கப் கேக் வாங்கியிருக்கேன், அது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சுல, இப்போ சொல்லு, இப்போ நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணுவேனா, நான் தான் இப்போ உனக்கு கப் கேக்கில் எதனா கலந்து கொடுத்துட்டேன்னா என்னால் தான் உனக்கு எல்லாம் ஆயிடுச்சான்ற மாதிரி ஹீரோ வந்து இப்போ ஜூலியை பார்த்து கேட்க, ஜூலிக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே தான் ஒன் சைட் லவ் இருக்குல்ல, அதனால ஹீரோ தான் இப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, எதனா இவரை பற்றி சொல்லிட்டா இவருக்கு எதனா பேருக்கு டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து, இல்லை நீங்களே என்ன ஹர்ட் பண்ண மாட்டீங்க, நீங்களே அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, மேபி நான் வந்து எதனா வேறு எதனா ஃபுட்டு சாப்பிட்ருப்பேன், அதனால தான் எனக்கு உடம்புக்கு இப்படி சரியில்லாமல் போயிருக்கும், கண்டிப்பாக அவங்க நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்ற மாதிரி ஜூலி வந்து ப்ரெஸ் முன்னாடியே எல்லாருக்கிட்டே சொல்லிடுறாளா. அப்போ ஹீரோ ஒன்னே அவளோட கையை தட்டி விட்டுட்டு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என் ஒய்ஃப்னால இவளுக்கு எதுவும் ஆகலை, கண்டிப்பாக இவளே உண்மையை ஒத்துக்கிட்டாலே இவ தான் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டான்ட்டு, திரும்ப யார் மேலே இப்படி வீண் பழி போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வேகமாக பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஜூலி கண்டுக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து இந்த நியூஸ் எல்லாம் ஃபோனில் பார்த்துருப்பாங்களே, ஹீரோன் யோசிக்கிறாங்க,
ஓகே அப்ப இவர் வந்து என்ன மாட்டி விடல போல, நம்ம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோம் போலன்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போது மேட் ஒண்ணு ஹீரோனை பார்த்து மேடம் இங்க கண்டிப்பா வீட்டை விட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் ஒண்ணே அப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா இல்ல இதுக்கு மேல நான் ஏன் போறேன், இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல வச்சிருங்க போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் மேடும் ஹீரோனை பார்த்து சரி ஓகே இந்த திங்ஸ் எல்லாம் நானே உங்க பெட்ரூம்ல போய் வச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேடை பார்த்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அந்த திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போவாங்களா. அப்ப வெளியே போகும்போது அவங்க பாட்டுக்கு ரோட்ல கரெக்டா தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப எவனோ ஒருத்த சைக்கிள்ல வேணும்டியே வந்து நம்ம ஹீரோனை இடிக்கிறான். இடிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் மேலே அந்த இடத்துல விழுறான். ஒரு மாதிரி ஹக் பண்ற மாதிரி கீழே விழ போகவும் இது எல்லாத்தையுமே வந்து தூரத்துல இருந்து ஒருத்தன் போன்ல வந்து போட்டோ எடுத்துட்டே இருக்கானா. எதுக்காக இவன் போட்டோ எடுக்கிறான், என்ன பண்ண போறான்றது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே சரி போய் தொலைடான்ற மாதிரி மன்னிச்சு விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இருந்தாலுமே அவன் மூஞ்ச பாருங்களேன், ஏதோ பிளான் சாதிச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அடுத்த நிமிஷமே இந்த நியூஸ் வந்து எல்லா இன்டர்நெட்லயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த தம்பிக்காரன் தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், இந்த மாதிரி சிஸ்டர் இன் லா வந்து ஏதோ அஃபேர் வச்சிருக்காங்க, அவங்க மேலே யாரோ விழுந்த மாதிரியும் அவங்க 2 பேரும் யாரோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி பிக்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் பரவிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்கன்ற மாதிரி அண்ணன்கார்ட்ட கேட்க நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே, யாரோ ஏதோ சதி திட்டம் பண்ணி தான் மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தம்பியை பார்த்து இது என்னன்னு கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுலாம் கண்டுபிடின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் இந்த நியூஸை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜூலியும் வரா. ஜூலி வந்து நம்ம ஹீரோனை வெறுப்பேற்றுறதுக்காகவே தான் இப்பயும் வந்திருக்கா. வந்தோடனே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன நியூஸ்லாம் நல்லா பார்த்துட்டு போல, உன்னை பற்றி ரொம்ப கேவலமா இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்காங்களே, இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, உனக்கு ஃபூ மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சும் கூடவா அஃபேர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஜூலி கேட்க நம்ம ஹீரோனே ஜூலியை பார்த்து உனக்கு தேவையில்லாத வேலை, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீ தான் அதெல்லாம் பண்ணியிருப்ப போலி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்ப ஜூலி உடனே நம்ம ஹீரோனை பார்த்து நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, சரி உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன், இந்த மாதிரி நம்மளோட கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ஃபூவோட கம்பெனி தான் சொல்கிறேன், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களா, ஏதோ ஃபேரி ட்ராமான்னு சொல்லிட்டு, அந்த ட்ராமாக்கு வந்து நான் தான் நடிக்கிறது தான் இருக்கேன், இருந்தாலுமே நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு இருக்கேன், உனக்கு விட்டு கொடுக்குறேன், என்ன நீ நடிச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி ஜூலி வந்து நம்ம ஹீரோனை பார்த்து ஏதோ பெருந்தன்மையாக கேட்குற மாதிரி கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோயின் மனசில் என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை பார்த்து நீ அந்த ஃபேரி ட்ராமாவை நீயே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல. நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க இவன் எனக்கு விட்டு கொடுக்கறது, என் ஹஸ்பண்ட் தான் ஆல்ரெடி நான் பண்ணுன்னு சொல்லிட்டாரு, இவன் எப்படி வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஜூலியை பார்த்து உனக்கே எல்லாம் தேவையில்லாத வேலை, நான் என்ன பண்ணுறனோ அதை நான் பண்ணிக்கிறேன், நீ தேவையில்லாமல் பேசாதுன்ற மாதிரி சொல்லவும் ஜூலியும் சரி பார்க்கலாம் நீ எப்படி நடிக்கிறன்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து வேகமாக போகிறாளா. வெளியே போனால் நம்ம ஹீரோவும் அங்கே தான் வந்திருப்பார் போல. நம்ம ஹீரோயின் வந்து விண்டோலேருந்து பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து வந்துட்டே இருக்கும்போது முன்னாடி ஜூலி வந்திருப்பாளா. ஜூலியை பார்த்தோன்னே ஹீரோ வந்து தம்பியை பார்த்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தம்பிக்காரனும் என்ன பண்ணுறான்னா ஃபோனில் வந்து ஒரு நேமை காட்டுறான். யார் நேம்னு பார்த்தா ஜூலியோட நேம் தான். ஜூலி தான் இது எல்லாத்தையும் வந்து இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கான்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அப்போ ஜூலி நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட வந்து கையை பிடிச்சிக்கிறா. பிடிச்சிட்டு என்ன பார்க்க தான் இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ நம்ம ஹீரோ உடனே ஜூலியோட கையை பிடிச்சி முறுக்கி என்ன தைரியம் தான் என்கிட்டயே வந்து இப்படி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்ப, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, நான் கண்டுபிடிக்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ தானே அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஆன்லைனில் விட்டது, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போது ஜூலியும் ஆமாம் நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன், அது மட்டும் இல்லை நான் தான் ஆன்லைன்லேயும் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்கிறாரு ஒழுங்கா நீ அதை எடுத்துரு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே எந்த ஜூலியும் நான் எடுக்க முடியாது, இது ஆல்ரெடி உலகத்தில் எல்லாருமே பார்த்துட்டாங்க, அவங்க மனசில் இப்போ லூவைன் வந்து ஒரு சரியான கேவலமான ஆளுன்னு பதிஞ்சிச்சு, நான் எதுக்கு இப்போ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் கோவத்தில் ஒழுங்கா எடுக்கிறியா இல்லை உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜூலி என்ன சொல்கிறான்னா இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை என்கிட்ட நிறைய ஃபோட்டோ இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஆனாலுமே நீங்கள் ஒரு மூவிக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா ஃபேரி ட்ராமான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் லூவேனுக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு தான் கொடுக்கணும், நான் தான் அந்த மூவியில் ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இரவும் சரி நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்று, அது எல்லாத்தையுமே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணு, அந்த படத்தில் உன்னையே ஹீரோயினாக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. உள்ள போனோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து என்ன உங்க ஃப்ரெண்டு ஜூலி கிட்ட பேசிட்டு வரீங்க போல, அந்த ஜூலி தானே என்னோட போட்டோ எல்லாத்தையும் இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்குது, என்னோட மானத்தை வாங்கிட்டா அவங்க ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவத்தில் பேசும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீ எந்த தப்போ பண்ணேன்ட்டு, அது எல்லாமே அவள் பண்ண வேலை தான், இருந்தாலுமே ஃபேரி ட்ராமாக்கப்பட்ட படத்தோட வாய்ப்பை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோயினுக்கு கோவம் வருதே பாருங்க. டக்குன்னு ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ, என்கிட்ட ஆல்ரெடி நீ சொல்லியிருக்கல அந்த படத்தில் நான் தான் நடிக்க போகிறேன், எனக்கு தான் அந்த சான்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் திடீர்னு உன் ஃப்ரெண்டுக்காரிக்கு தூக்கி கொடுக்குறேன், அவளை தப்பு பண்ணியுமா இப்படி பண்ணுறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு கொஞ்சமாவது கேள நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே நீ என்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிற, எனக்காக இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் அவள் பண்ணியிருக்கா, என்னோட ஃபோட்டோஸ்லாம் இன்டர்நெட்டில் இவ்வளோ கேவலமாக போட்டிருக்கா, எனக்கு அவ்வளோ அசிங்கமான பேரை வாங்கி கொடுத்துருக்கா, இருந்தாலுமே நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மூவியோட சான்ஸ் அவளுக்கு கொடுக்குறல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சொல்கிறாரு இல்லை அப்படிலாம் கிடையாது, நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு
அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோனும் ஓ எக்ஸ்பிளைனா, எனக்கு உங்கள் எக்ஸ்பிளனேஷனில் எதுவும் தேவையில்லை, சும்மா சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவத்தில் போகலான்னு பார்க்கும்போது ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு புரியலையா, டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறாரு. கிஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோனும் அடைச்ச வீட்டு தொலைங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபோர்ஸா அப்படின்ற மாதிரி பார்க்க தம்பிக்காரனும் தலையில் கை வச்சுட்டு ஐயா என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்து சே இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட அடுத்த நிமிஷமே என்னன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா அம்மா தாத்தா எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்களா, அதனால 3 பேருமே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னதான் சண்டை போட்டாலுமே தாத்தாக்காகவே இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. சமாதானமாக வந்து உட்காந்துட்டு இவங்க கூட ஒரு லஞ்சை சாப்பிடலான்ற மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஜூலியும் வந்திருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி ஒருத்தி இருப்பாள்ல, அவளோட ஃப்ரெண்டு தானே இந்த ஜூலி, அதனால அவள் வேணுமிட்டே ஜூலியை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சிருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோனை பார்த்து வர இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, சே அண்ணா என்னன்னா இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட லஞ்சிலலாம் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா, எனக்கு இவ்வளோ பார்த்தாலே பிடிக்கல, இங்கேருந்து இவ்வளோ கொஞ்சம் அனுப்பி விடுறியா, எனக்குலாம் இவ்வளோ பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது எப்பயுமே அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம ஹீரோனே ஒழுங்கா என் கூட ஏஞ்சிவான்னு சொல்லிட்டு தனியாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க அந்த பொண்ணும் நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் தேவையில்லாத வார்த்தை பேசாத, எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணது எல்லாமே நம்ம லூ தான், அது மட்டும் இல்லை அவள் யார் தெரியுமா, உண்மையான லூ ஃபேமிலியோட பொண்ணே அவள் தான், லூவேன் இவ தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அப்போ இவ்வளோ நாளாக ஜூலி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காளா, அப்போ உண்மையாகவே உங்களுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணது லூ தானா, இது தெரியாமல் அவங்களை ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ளே போனோடனே நம்ம ஜூலியை பார்த்து அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன ஜூலி என்னை ஏமாத்துற வரைக்கும் நல்லா ஏமாத்திட்ட போல, இதுக்கு மேலே நான் நம்பணும்னு நினைக்கிறியா, என்னை பார்த்தா நீ இவ்வளோ கேவலமாக போய் சொல்லியிருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, என் அண்ணனுக்கு நீ ஹெல்ப்பே பண்ணாமல் ஹெல்ப் பண்ணன்னு போய் சொல்லிட்டு இருக்கியாடி அப்படின்னு மாதிரி சொல்லி திட்ட. அது மட்டும் இல்லை என் மூஞ்சிலே இனிமேல் முழிக்காத வீட்டை விட்டு வெளியே போடின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி துரத்த அந்த ஜூலியும் ஓ எல்லாரும் கூட்டு கலவானியாட்டு ஒன்று சேர்ந்து என்ன துரத்துறீங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியும் அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாளா. அதுக்கப்புறம் வந்து இந்த தங்கச்சிக்காரியும் நம்ம ஹீரோனை பார்த்து நான் தெரியாமல் உங்களை தப்பாக பேசிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொண்ணு தான் என்னோட அண்ணனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணான்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து வெறுத்து இவ்வளோ திட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ரொம்ப சாரி கேட்க நம்ம ஹீரோனும் ஒத்துக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் வீட்டை விட்டு வெளியே போனோடனே மறுபடியும் சண்டே ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து என்ன தைரியத்தில் நீங்கள் அந்த படத்தை கொடுப்பீங்க, இனிமேல் என்கிட்ட வராதிங்க என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கே வந்து கோச்சிட்டு போக ஹீரோவும் சொல்கிறாரு இல்லை நான் சொல்கிறது கேளு, எனக்கு கொஞ்சமாக டைம் கொடுத்தா தானே நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எதுக்காக இவ்வளோ கோவப்படுறேன்ற மாதிரி ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ ஏதோ ஒரு கார் வந்து ரொம்ப வேகமாக இவங்களை பார்த்துட்டு வருதா, நம்ம ஹீரோனை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் ஹீரோனை பிடிச்சி நல்லா இழுத்து போட்டு கீழே தள்ளி விடுற மாதிரி போக அப்போ ஹீரோ வந்து கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோனை மேலே பிடிச்சிக்கிறாரு. இவர் கீழே அந்த தரையில் விழும் போது கல்லெல்லாம் அங்கே நிறைய இருந்திருக்குமா, அது எல்லாமே நம்ம ஹீரோட கையில் நிறைய ஸ்க்ராட்ச் போட்டுருவோம். நம்ம ஹீரோனும் ஐயோ என்னாச்சு நீங்கள் ஏந்திரிங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட ஹீரோ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப வலிக்குது நடிக்கலான்ற மாதிரி கண்ணை மூடிட்டு வாங்கி விழுந்த மாதிரி அங்கேயே விழுந்துடவும் நம்ம ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து நம்ம ஹீரோ படுக்க வச்சிருக்காங்க. டாக்டரும் வந்து நம்ம ஹீரோ செக் பண்ணுற மாதிரி செக் பண்ண ஹீரோவும் கண்ணடிச்சு கட்டுறாரு டாக்டர் கிட்ட. இதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் வந்து உடனே செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிட்டு அங்கே வேற நம்ம ஹீரோயின் மெய்டு அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அம்மா அப்பா எல்லாருமே இருப்பாங்களா. அப்போ டாக்டர் வந்து நம்ம ஹீரோனை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, ஆக்சிடென்ட் அப்போ ஏதோ ரொம்ப பயந்துருப்பார் போல, இது மேபி ஹார்ட் அட்டாக் கூட ஆயிருக்கலாம், நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு, இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோனும் என்னோட அது சின்ன ஆக்சிடென்ட் நினச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் போன அப்புறமா நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவை நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து தண்ணி எடுக்கலான்னு போகிறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது, தண்ணியால் தொடச்சி விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக ஹீரோ ஒரு பக்கம் தம்பி கால் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடி ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்ற மாதிரி கால் பண்ணி ஃபோனை வச்சுடுறாரா. நம்ம ஹீரோனும் தண்ணிலாம் கொண்டு வந்திருப்பாங்க, சரி இவருக்கு வந்து தொடச்சி விடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு தொடச்சி விடலான்னு போகும்போது அப்போ ஹீரோ என்ன நினைச்சாலும் தெரியல நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு என்ன தொடச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசாமல் குறுன்னு நம்ம ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோனும் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, கையெல்லாம் வலிக்குது தானே சொன்னீங்க, கையெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோவால் அவரை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல போல டக்குன்னு ஹீரோயினை வந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு, அதாவது பெட்டில் தான் தள்ளி விட்டுறாரு. அந்த இடத்துல 2 பேரும் ரொம்ப க்ளோஸாகவே இருந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்காக ஆகிடுதா ஹீரோயின் ஏஞ்சி உட்காந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்தில் உட்காந்து துணியெல்லாம் வச்சு தொடச்சிட்டு இருந்தா இப்படி தான் பண்ணுவீங்களா, இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, போங்க உங்க கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போகும்போது ஏதோ இன்டர்நெட்டில் மறுபடியும் ஏதோ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து தாத்தா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஒரு நாள் ரொம்ப ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த ஹோட்டலுக்கு வந்து ஏதோ ஜூலி வந்து நம்ம ஹீரோவை அந்த ரூமுக்கு எங்கே கூட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோன்னு அந்த வீடியோ காமிச்சு இந்த ஹோட்டலுக்கு போனீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ பக்கத்தில் யார் இருக்கான்னு சரியா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணாமல் ஆமான்னு நான் போனேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு உண்மையை.
ஏன்னா அன்னைக்கு அந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணியிருப்பாரு, தனியாக தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோவை யாரோ இப்படி ஃபேக்காக கிரியேட் பண்ணி இன்டர்நெட்டில் வேற அப்லோட் பண்ணி விட்டுற நம்ம ஹீரோனுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால வந்து ஹீரோயின் அங்கே கோச்சிட்டு போயிட நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பற்றி டீட்டெயிலாக கேட்டாதான் அப்போ தம்பிக்காரன் சொல்கிறான், ஆமாம் இந்த ஃபோட்டோ பற்றி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் இந்த ஜூலி பண்ண வேலை தான், அவளை பிடிச்சா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே எல்லாரும் குரூப்பாக கிளம்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க ஒரு 4-5 பேர் வர நம்ம ஹீரோ பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. முன்னாடி யாருன்னு பார்த்தா அந்த ஜூலி தான். ஜூலியை பார்த்து கேட்குறாங்க, நீ தானடி எல்லாத்தையும் பண்ணேன்னு கேட்க ஜூலியும் ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்தாதான் அடங்குவேன் அப்படின்னு சொல்லும் போது ஜூலியும் நம்ம ஹீரோ காலில் விழுந்து, எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன், எனக்கு நீ வேணுன்றதுக்காக தான் பண்ணேன், நான் வேற எதுக்காகவும் பண்ணல, தயவு செஞ்சு நீ என்கிட்ட வந்துடு அவளை விட்டுன்ற மாதிரி இவ கேஞ்சா நம்ம ஹீரோக்கு சரியான கோவம் வருது. என்ன தைரியம் வந்து அப்படி பேசுவ, என் ஒய்ஃப் கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்காகவே இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கியாடி, இது எல்லாமே இப்போ இன்டர்நெட்டில் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கால, அவள் தனியாக நம்ம ஹீரோனை உட்கார வச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்டர்நெட்டில் வர வீடியோ எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் வந்து ஜூலி எல்லா உண்மையும் ஒத்துந்திருப்பால, அந்த உண்மை எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரியல, நம்ம ஜூலிக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சு இனிமேல் ஜூலிக்குலாம் யாரும் ஃபேனாகவே இருக்க மாட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. எல்லா உண்மையும் ஜூலியை பற்றி தப்பான உண்மையில தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோனுக்கு புரியுது இவ்வளோ நமக்காக இவர் பண்ணிட்டு இருக்காரான்ட்டு. ஒரு பக்கம் ஜூலி வந்து என்னை விட்டுருங்கன்ற மாதிரி கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் ஹீரோ வந்து இதுக்கு மேலே இவ்வளோ சும்மா விடுவார். ஜூலியை பார்த்து இவ்வளவும் பண்ணுவேன், நான் உன்னை சும்மா விடணும் மாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஜூலியை வந்து கூட்டிட்டு போங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முதல்ல கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கூட்டிட்டு போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து ஆன்லைனில் வந்து பேசுறாரு, இந்த உண்மை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஜூலியை பற்றி உண்மை எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும், என் ஒய்ஃபை பற்றி தப்பான இம்ப்ரெஷன் எல்லாரும் முன்னாடி கிரியேட் பண்ணதும் அவன் தான், என் ஒய்ஃபை பற்றி யாரும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோனை பார்த்துட்டு எனக்காக இவர் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு, அப்போ இவருக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்ற மாதிரி ஹீரோன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்களா. அந்த நிமிஷம் ஹீரோக்கு வந்து தங்கச்சி கிட்டேருந்து கால் வருது. தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, டே அண்ணா அண்ணி வந்து உன்னை தேடிட்டு வராங்க, சீக்கிரம் போ, அன்னிக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். வெளியே வேக வேகமாக ஓடுறாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனும் வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருமே நேரில் பார்த்துக்க 2 பேரும் ஒரு டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிடுறாங்களா. பார்த்தோன்னே ஹீரோவும் எனக்காக நீ தேடி வந்துட்டியான்ற மாதிரி பார்க்க ஹீரோன் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து சின்ன வயசுலேருந்து ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் கொஞ்ச நாள் நடுவில் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோன் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, எப்படியும் இவர் என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆக போகிறவர், இவர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணுன்ற மாதிரி ஹீரோன் நினச்சிருப்பாங்களா. அதனால ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பற்றி எல்லாத்தையும் சொல்லி, அது மட்டும் இல்லை இவர் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும், டேரக்டர் லீ கிட்ட இவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கப்பான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஜூலி தான் இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி தப்பா நினைச்சிருப்பாரு. இருந்தாலுமே அவருக்கு போக போக எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு தானாவே நம்ம ஹீரோயின் மேல ரொம்பவே லவ் வந்திருக்குமா. அதனால உடனே ஹீரோயின் பார்த்தோன்னே மோந்திரத்தை நீட்டி நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு நமக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கு ஒன்றும் அவ்வளோ அவசியம் இல்லை, நம்ம ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவங்க, நம்ம இப்போவும் நல்லா லவ் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து பரவாயில்ல நீ கை கொடு, இது வந்து என்னோட ஹார்ட்லேருந்து ஃபீல் பண்ணி நான் உனக்கு போறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவங்களோட கையை நீட்டுறாங்களா. நம்ம ஹீரோவும் ரிங்கை போட்டு விட்டுட்டு இனிமேல் உனக்காக மட்டும் தான் நான் வாழ போகிறேன், உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனும் அப்போ நான் இனிமேல் திரும்ப நல்லா சாப்பிட்டு குண்டானா கூட என்ன லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன இப்படி கேட்டுட்டா, அதெல்லாம் இல்லை நான் உனக்கு எப்பயுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோனை பார்த்து ஹக் பண்ண 2 பேருமே இப்படி ஜாலியாக அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை 2 பேருமே அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கில் இந்த மூவி முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எங்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.